இன்றைக்கு அந்த சுதந்தரிப்பதற்கான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தை குறித்து ஆண்டவர் உங்களோடு கூட என்ன செய்ய போகிறார், பேச போகிறார். நேற்றைக்கு இரவில் நான் கூட்டத்தை முடித்து மேலே ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காலையில் எழும்பி ஜெபித்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என்ன பேசுறது அப்படின்னு. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் சில வேத வாக்கியங்களை எனக்கு ரொம்ப வெளிச்சம் போட்டு காண்பித்தார். அதிலிருந்து ஒரு பெரிய ஆழமான செய்தி அல்ல, ஆனால் அவசியமான ஒரு செய்தி உங்களோடு பேச போகிறேன். ஆமென். ஆமாம், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த செய்தியை என்ன செய்யணும், கேட்கணும். நான் ஆர்ப்பாட்டம் பண்ணிலாம் எனக்கு பேச தெரியாது, ரொம்ப வேகமாக பேச தெரியாது. நான் ரொம்ப நிதானமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்ய விரும்புகிறேன், பேச விரும்புகிறேன். உங்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க அங்கே சேட்டை பண்ணால் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்போடு உங்கள் பிள்ளைங்களை பக்கத்தில் என்ன செய்ய வேணும், உட்கார வைக்கணும், பேச விடக்கூடாது. நல்ல நீங்கள் வசனத்தை கூர்ந்து கவனிப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சார் வாசிங்க, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அதனுடைய 14வது வசனம் வரை எனக்காக ஒரு வாசிக்க அன்பாக கேட்கிறேன். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை. என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வரச் சொல்லும்படி அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் அழைத்து, நீங்கள் போய் என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் போய்விட்டான். பிடித்து அழித்து நோக்கி ஆயத்தமாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் என்றான். புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். கவனிங்க, இங்கே ஒரு சம்பவம், ஒரு ஓமையாக இயேசுநாதர் சொன்ன சம்பவம். ஆண்டவர் இந்த 3 வருஷ ஊழியத்தில் 3 விதமாய் தன்னுடைய ஊழியத்தை செய்தார். அவருடைய ஊழியத்தில் 3 காரியம் இருந்தது. ஒன்று, அவர் பிரசங்கம் பண்ணினார். இன்னொன்று, அவர் போதித்தார். மூன்றாவது, அவர் உபதேசித்தார். பிரசங்கம் பண்ணினார், போதித்தார், உபதேசித்தார். அவருடைய பிரசங்கம் யாருக்கு அப்படின்னு கேட்டால், ஆண்டவராகிய தேவனை அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறவர்களுக்கு, அடிப்படை சத்தியத்தை போதிக்கிற, அற்புத அடையாளங்களை போதிக்கிற அந்த பிரசங்கம் ஆரம்பகால விசுவாசி சபைக்குள்ள வர வைப்பதற்கு தான் என்னது பிரசங்கம். நல்லா கவனிக்கணும், சபைக்குள்ள வர வைப்பதற்கு பிரசங்கம். அப்படி இல்லைன்னா முதல்ல சபைக்குள்ள வந்தவங்களுக்கு பிரசங்கம். அடுத்து ஆண்டவர் என்ன செய்தார், போதித்தார். இப்ப பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு அடுத்து என்ன தேவை,
போதனை, தோத்திரம், டீச்சிங். ஆமா, இப்ப அந்த போதனையை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், ஆமா, கிறிஸ்துவின் அனுபவத்துக்குள்ள, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவத்துக்குள்ள வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அடுத்து வளருவதற்கு அவர்களுக்கு என்ன தேவை? உபதேசம் தேவை. கவனிக்கணும், உள்ளே வருவதற்கு பிரசங்கம், உள்ளே வந்தவர்களுக்கு போதனை, உள்ளே வந்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு உபதேசம். இந்த மூணையும் இயேசுநாதர் தன்னுடைய ஊழியத்தில் செய்தார். எப்பொழுதுமே ஒரு சபை என்று சொன்னால் சபையில் மூணுமே என்ன செய்யணும்? இருக்கணும். பிரசங்கம் இருக்கணும், போதனை இருக்கணும், உபதேசம் இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ரொம்ப அழகா தோத்திரம் ஒரு காரியத்தை பாஸ்டர்மா உங்களுக்கு போதிச்சாங்க. அழகா பூவை வச்சு பூவுக்கு கீழே இருக்கிற ஒரு ஃபோம், ஒரு ஸ்பாஞ்சு, அந்த ஸ்பாஞ்சில் இருக்கிற தண்ணி அவ்வளோ அழகாக போதிச்சாங்க. தோத்திரம் அவங்க போதிச்சுக்கிட்டே இருக்கும்போது என் மனசுக்குள்ள ஆண்டவர் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். பாரு, இன்னைக்கு காலையில் உனக்கு நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு கொடுத்த வார்த்தையை உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசினார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, கவனிங்க, தோத்திரம், ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இயேசுநாதர் ஓமைகளால் பேசினார். தோத்திரம், இன்னைக்கு காலையில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆமா, சிலருடைய பிரசங்கங்கள் ஓமைகளால, உதாரணங்களால நிரம்பி கிடக்கிறது. பிரசங்கங்கள்ல ஓமைகள் சொல்லப்படுறது தப்பல்ல, உதாரணங்கள் சொல்றது தப்பல்ல. ஆனா சொல்லப்படுகிற ஓமைகளும் சொல்லப்படுகிற உதாரணங்களும் சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? கொன்றக்கூடாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஓமைகள் சொல்லப்படுவது அவசியம், உதாரணங்கள் சொல்லப்படுவது அவசியம். உவமைகளும் உதாரணங்களும் பிரசங்கங்களில் சொல்லப்படும் போது அந்த பிரசங்கங்கள் சத்தியங்களை உயிர்ப்பிக்கணுமே தவிர சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? கொன்றக்கூடாது, கொலை செய்து விடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பிரசங்கிமார்கள் அவர்கள் பிரசங்கங்களில் ஓமைகளை சொல்றாங்க, உதாரணங்களை சொல்றாங்க. அந்த உதாரணங்களும் ஓமைகளும் இன்னைக்கு சொல்லப்படுகிற ஆழமான அப்போஸ்தல உபதேசங்களையும் அப்போஸ்தல சத்தியங்களையும் தோத்திர மூல சத்தியங்களையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? கொலை செய்து கொண்டிருக்கிறது, கொலை செய்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் இன்னைக்கு நேற்று நைட்டு கூட அருமையான சகோதரன் ஐசக்கோட நான் பேசி கொண்டிருக்கும் போது அவன் நாங்கள் மனவிட்டு சில காரியங்களை, என்னுடைய மன பாரத்தை நான் அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். இன்னைக்கு நூதன பிரசங்கிமார்கள் வித்தியாசமான பிரசங்கங்களை தோத்திரம் அவங்க மனசுக்கு தோன்றுகிற காரியங்கள், அவங்க உள்ளத்துக்கு தோன்றுகிற காரியங்கள், அப்படியெல்லாம் சில உலக பிரகாரமான விஷயங்களை தோத்திரம் கையில் வச்சுக்கிட்டு அதை ஓமைகளாக சொல்லி சத்திய வசனத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? புரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஆபாசமா, ரொம்ப கொச்சையா, மற்றவர்கள் முகம் சுளிக்கிற வகையில் பிரசங்கங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை ஆமென் தோத்திரம் நாம் இனம் கண்டு அவர்களை விட்டு விலகுவது ரொம்ப நல்லது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன செய்யணும்? பேசணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமானதாக என்ன செய்யணும்? இருக்கணும். நான் சொல்லுவேன் தோத்திரம், கிறிஸ்தவர்களாக வாழ்வது ரொம்ப ஈஸி, கிறிஸ்துவோடு வாழ்வது ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல தோத்திரம், நாம கிறிஸ்துவோடு வாழ்வர்களாய் அழைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அம்மா பின்னால் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனிங்க, என்ன கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான செய்தியை பேசிட்டு இருக்கிறேன். விளையாட்டு தினமும் வசனத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது? கேட்டுட்டு இருக்கக்கூடாது. கவனிக்கணும். தோத்திரம், கிறிஸ்துவாய் வாழ்கிறவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் வேறு, ஆவிக்குரியவர்கள் என்பவர்கள் வேறு. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் டிஃபரெண்ட், ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் வெரி டிஃபரெண்ட். ஆமா, கிறிஸ்தவர்களாய் வாழ்வது ரொம்ப லேஸ், ரொம்ப ஈஸி. ஆமா, கிறிஸ்தவங்களோட சேர்ந்து வாழ்ந்தா அவர்கள், சொல்லுங்க, கிறிஸ்தவங்களோட சேர்ந்து வாழ்ந்தவங்க கிறிஸ்தவங்க. ஆனா ஆவிக்குரியவர்கள் அப்படி அல்ல. ஆவிக்குரியவர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். ஆமா, கிறிஸ்துவோடு வாழக்கூடிய ஆவிக்குரியவர்களோடு தான் ஆண்டவர் தம்முடைய தெய்வீகமான திருவுள சித்தத்தை என்ன செய்வார்? அவர்கள் மூலமாக நிறைவேற்ற போதுமானவராய் இருப்பார். கை வைத்து வராமன்னு சொல்லுங்களேன். சரி, இப்ப கவனிங்க. இந்த கல்யாண வீட்டில் நடக்கிற ஒரு உவமையை ஆண்டவர் இயேசு சொல்றார், ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொல்றார். அங்கே நடக்கிற சம்பவம் என்ன? கல்யாண வீடு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு, விருந்து சாலை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. தன் மகனுக்கு கல்யாணம் நடத்த போகிறது. அந்த கல்யாணத்துக்கு ஏராளமான மக்களை அந்த வீட்டு ராஜா என்ன செய்றார்? அந்த நகரத்து ராஜா, அந்த தேசத்து ராஜா அழைக்கிறார், எல்லாரையும் அழைக்கிறாரு. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் 3 காரணமான மனிதர்களாக இருந்தார்கள், 3 விதமான கூட்டத்தார். தோத்திரம். ஆமா, அங்க வசனத்துல 22வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய ராஜாவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த விருந்து சாலைக்கு வருவதற்கு மனதில்லாதவர்களாக இருந்தார்கள். எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? ஆமா, அழைப்பை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள். 2வது, அழைப்பை அசட்டை பண்ணினவர்கள். எப்படிப்பட்டவங்க?
அசட்டை பண்ணினவர்கள். 3 அழைப்பை அபாத்திரமாய் எண்ணினவர்கள். எப்படி எண்ணினவர்கள்? அபாத்திரமாய் எண்ணினவர்கள். கவனிங்க, இன்னைக்கு இந்த சொசைட்டி இருக்கு பாருங்களேன், இந்த உலகத்தை, இந்த இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி நகர மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே வாழக்கூடிய பட்டணத்தில் வாழக்கூடிய மக்கள் தோத்துறோம். இந்த சுவிசேஷம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. கவனிக்கிறீங்களா? இந்த சுவிசேஷம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. தோத்துறோம். என் கூட நீங்கள் திரும்ப பேசினா தான் நான் உங்களுக்கு பண்ணுற பிரசங்கம் என்ன செய்யுது, புரியும்னு அர்த்தம். தோத்துறோம். ஆமாம், நான் உங்களோட தெளிவாக பேசணும்னு விரும்புகிறேன். சுவிசேஷம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. எல்லா ஜாதிக்கும், எல்லா ஜனத்திற்கும், எல்லா இனத்திற்கும், எல்லா குலத்திற்கும், எல்லா கோத்திரத்துக்கும் சுவிசேஷம், நற்செய்தி என்பது என்னது? பொதுவானது. கவனிக்கணும். தோத்துறோம். எது நற்செய்தி, எது சுவிசேஷம்? நிறைய பேர் சுவிசேஷத்தை சொல்ல போனால் நம்ம லைஃப்பில் நடந்ததை பற்றி என்ன செஞ்சுட்டு இருப்போம், பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம லைஃப்பில் நம்ம இப்படி இருந்தோம், நம்ம அப்படி இருந்தோம், நம்ம அங்கே இருந்தோம், நம்ம இங்கே இருந்தோம், இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு. நான் சொல்கிறேன், அது உங்கள் லைஃப்பில் நடந்த அனுபவம். அதை சொல்கிறதுக்கு பேர் அல்ல சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது என்ன? உலகத்தின் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு உலகத்தின் பிதாவாகிய தேவன் உலகத்தின் இரட்சகராகிய இயேசுவை இந்த உலகத்தின் மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக தெய்வீக குமாரனாக பூமிக்கு அவரை அனுப்பினார். அவர் இந்த உலகத்தில் 33 வருஷம் வாழ்ந்தார், 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். மனுக்குலத்தினுடைய பாவ சாபத்திற்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென். அப்படி அவரை நம்புகிற, ஏற்றுக்கொள்கிற, விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளை மறுபடியும் அவரோடு கூட சேர்த்துக் கொள்வதற்கு அவர் மறுபடியும் வருவார். அப்படின்றதா என்னது? இந்த நற்செய்தி எல்லாருக்கும் எப்படிப்பட்டது? பொதுவானது. அது இவங்களுக்குரியது அவங்களுக்குரியதெல்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப எல்லாருக்கும் பொதுவான இந்த அழைப்பின் நற்செய்தியானது அறிவிக்கப்படுகிறது. இன்னைக்கு தூத்துக்குடியில் ஒவ்வொரு தெருவிலையும், ஒவ்வொரு வீதியிலையும், ஒவ்வொரு பட்டணத்திலையும் இந்த நற்செய்தி என்ன செய்திருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, அவருடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு உங்களுக்கு பரமபிதா அழைப்பை கொடுக்கிறார். வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பின் செய்தி கொடுக்கப்பட்ட போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு சிலருக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அது வேற அப்படின்னு சொல்லி அதை அள்ள தட்டுகிற அளவுக்கு சிலருடைய இருதயம் என்ன ஆகி போச்சு, கடினமாக்கப்பட்டு போச்சு. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களாக இருந்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் அப்பாவுடைய சந்தோஷத்துக்குள்ள என்ன செய்திருக்கிறோம், பிரவேசித்திருக்கிறோம். அப்ப மனதில்லாத ஒரு கூட்டம். தோத்துறோம். 2வது, மறுபடியும் ஐயோ இவர்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடலாமா என்று நிறுத்தி விடாமல் மனதில்லாத கூட்டத்துக்கு இன்னொரு முறை ஒரு அழைப்பு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அப்ப அவர்களை குறித்து வேதம் சொல்லுது 22வது அதிகாரத்தில், அந்த அழைப்பை அவர்கள் என்ன செய்தார்களாம், அசட்டை பண்ணினார்கள். என்ன செஞ்சாங்களாம், அசட்டை பண்ணினார்கள். தோத்துறோம். ஆமா, சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சிலர் சுவிசேஷம் சொல்லுவோம், அவங்க உடனே சொல்லுவாங்க, நானும் சின்ன வயசுலேருந்து கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் தான் என்ன செஞ்சேன், படித்தேன், எனக்கு பைபிளை ரொம்ப பிடிக்கும், இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சர்ச்சுக்கெலாம் என்ன செஞ்சுருக்கிறேன், போயிருக்கிறேன். ஆனால் என்னதான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஆசை, மன விருப்பமெல்லாம் இருந்து ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு மறுவாய்ப்பு கொடுக்கப்படும் போது அந்த வாய்ப்பை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அள்ளத்தட்டுறாங்க, அதை அசட்டை பண்ணுகிறார்கள். தோத்துறோம். சிலருக்கு ஜெபம் பண்றதுக்கு போகணும்னு ஆசை இருக்கும், ஆனா போக மாட்டாங்க. ஆமா, வீட்டிலேயே சும்மா உட்கார்ந்திருந்தாலும் உட்கார்ந்திருப்பாங்களே தவிர, டிவி பெட்டிக்கு முன்னால உட்கார்ந்திருந்தாலும் உட்கார்ந்திருப்பாங்களே தவிர, செல்போன்ல நேரத்தை செலவு பண்ணுவாங்களே தவிர, சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்து நேரத்தை செலவு பண்ணுவாங்களே தவிர, ஆண்டவரை தேடி வரணும்ன்ற வாய்ப்பு அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டாலும், கொடுக்கப்பட்டாலும் அதை அள்ளத்தட்டி கொண்டே இருப்பார்கள். அவங்கள தான் என்னன்னு சொல்லுது வேதம், அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். என்ன செய்தார்களாம், அசட்டை பண்ணினார்கள். இன்னொரு பக்கம் 3ஆவதா ஒரு கேட்டகரி, அவங்களை குறித்து பைபிள் சொல்லுது, அவர்கள் அபாத்திரராய் போனார்கள். எப்படி போனாங்க? நான் சொல்றேனே, சில நேரங்களில் சில பொருட்களை வேல்யூவா ஆண்டவர் நமக்கு கையில் கொடுத்தாலும் அந்த பொருளினுடைய வேல்யூ நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. அதனால தான் எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம், அற்புதங்களால, அடையாளங்களால, தேவனுடைய பலத்த செய்கைகளால, பரிசுத்த ஆவியானவரால பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி? அப்ப அபாத்திரமா எண்ணுதல் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற வாய்ப்பாக அல்ல, எனக்கான ஒரு சிறப்பான வாய்ப்பாக இருக்கிறது என்று எந்த ஒரு மனிதன் நம்புகிறானோ அவன் பாத்திரனாக அங்கே பார்க்கப்படுகிறான்.
என்றைக்கு அந்த வாய்ப்பை நான் ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் கிடைச்சதானே, எல்லாருக்கும் இருக்கிறதானே, எல்லாருக்கும் இருக்கிறது எனக்கும் தோத்துறோம் 10ஓட 1 ஆமா அப்படி நானும் ஆமா தோத்துறோம் எல்லாருக்கும் நடக்கிறதா, என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதான், என் விதியில என்ன எழுதியிருக்கோ அதான். நான் சொல்றேன், நம்முடைய தலையெழுத்தை நம்முடைய விதியை கர்த்தர் மாற்றுவதற்கு தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு உங்களுக்காக எனக்காக கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அழைப்பு கொடுக்கப்பட்டது, ஆனால் அழைப்பிலிருந்து தங்களை காத்துக் கொள்ளாதவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய இடத்திற்கு கர்த்தர் என்ன செய்றாரு, போயிறாரு. இப்ப அழைப்பு கொஞ்சம் வித்தியாசமானதுன்னா தெரிந்து கொள்ளுதல் அதை விட கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ இந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போனவர்கள், மனதில்லாமல் போனவர்கள், அசட்டை பண்ணினவர்கள், இவங்களெல்லாம் ஓரமா விட்டுட்டு இப்ப தெருவில் இருக்கிற தோத்திரம் தகுதி இல்லாத, எந்த விதத்திலும் கல்யாண வீட்டுக்கு வருவதற்கான ஸ்தோத்திரம் அங்கவஸ்திரம் இல்லாத, எந்த விதத்திலும் தகுதி இல்லாத, படிப்பில்லாத, அந்தஸ்து இல்லாத, அழகில்லாத, பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும், நல்லோர் பொல்லோர் யாவரையும் அந்த கல்யாண வீட்டுக்கு என்ன செய்றாங்க, அழைக்கிறாங்க. இப்போ கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிற எல்லாரையும் பார்க்கிறதுக்கு ராஜா வருகிறார். கவனிங்க கவனிங்க, இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிற எல்லாரையும் ராஜா பார்க்க வராரு, அதுல ஒரே ஒருத்தவனை மட்டும் பார்க்கிறாரு. அவனை பார்த்து கேட்கிறாரு, சிநேகிதனே உன் கல்யாண வஸ்திரம். இப்ப நல்லா கவனிக்கணும், அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போனார்கள், அழைக்கப்பட்டவர்கள் வருவதற்கு மனமில்லாமல் போனார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பை அசட்டை பண்ணினார்கள். ஆனால் கல்யாண வீடு என்கிற ராஜாவின் அரண்மனை என்று அழைக்கப்படுகிற சபையாகிய தேவனுடைய கூடாரத்திற்குள் நல்லோர் பொல்லோர் ஆகிய எந்த விதமான அலங்காரமும் இல்லாத, அந்தஸ்தும் இல்லாத, அதிகாரமும் அங்கீகாரமும் இல்லாத உங்களை என்னை கர்த்தர் சபையாகிய அந்த அலங்காரப்படுத்தின தோட்டத்துக்குள் கர்த்தர் கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறார். இப்ப நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும், நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் கல்யாண வீடு என்கிற அவருடைய அந்த மணவாளனுடைய தகப்பன் வீட்டிற்கு வந்திருக்கிறோம். இந்த மணவாளனுடைய தகப்பன் வீட்டில் வந்திருக்கிற நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் வந்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் கல்யாண வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டுருச்சு, வீட்டுக்குள்ள வருகிறதற்கான வழியும் திறக்கப்பட்டுருச்சு. வீட்டுக்குள்ள வந்தனா, வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி வரணும்னா ஆயத்தத்தோட என்ன செய்யணும். எல்லாரும் ஆயத்தத்தோட வந்திருக்கிறாங்க, ஒரே ஒருத்தவன் மட்டும் கல்யாண வஸ்திரம் என்கிற ஆயத்தம் அவனுக்கு என்ன செய்யல, இல்ல. இப்ப ராஜா வந்து பார்க்கிறாரு, ஆமா வஸ்திரம் இல்லைன்றதுக்காக அவனை வேற மாதிரி கூப்பிடல, வஸ்திரமே இல்லைனாலும் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்றால் உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அற்புதமான பெயர் அவருடைய சிநேகிதன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வேணாலும் வந்திருக்கலாம், உங்க சூழ்நிலை எப்பேற்பட்டதா வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் விருந்து சாலைக்குள்ள உள்ளே நுழைஞ்சிட்டா, அந்த மணவாளனுடைய பந்திக்குள்ள வந்துட்டா, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற அற்புதமான ஸ்தானம் அந்த பரலோக தேவனுடைய உத்தம சிநேகிதர்கள் என்கிற ஸ்தானம். இந்த சிநேகிதனே என்று அழைக்கிற இந்த எஜமானன் அவனை பார்த்து கேட்கிறாரு, சிநேகிதனே உன் கல்யாண வஸ்திரம். இந்த இடத்துல அவனுக்கு கல்யாண வஸ்திரம் இல்லைன்றதுனால அந்த எஜமானன் அவன் கையையும் காலையும் கட்டி எரிகிற அந்த அக்கினி சூளைக்குள்ள தூக்கி போட்டானா? அப்படி இல்லைனா என்ன காரணத்தினால அவன் அங்கே தூக்கி போட்டான்? பைபிள்ல உன் கல்யாண வஸ்திரம் எங்கே என்று கேட்டபோது அவன் பேசாமல் இருந்தான். பேசாமல் இருந்தான். என் அன்புக்குரியவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட நான் என்னுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கான அடுத்த கட்ட முயற்சியை நான் என்ன செய்ய வேண்டும்? எடுத்தாக வேண்டும். ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார்? ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார்? அந்த தெரிந்தெடுத்தலுக்குள்ள என்ன நோக்கம் இருக்கு? அந்த தெரிந்தெடுத்தலுனால எனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார்? நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் எந்தெந்த விஷயங்களுக்கு நான் என்னை ஆயத்தமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னை நான் ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் பேசாம இருந்தா எனக்கு என்னதான்? பேசாம இருந்தா என்னதான்? எனக்கு பிரச்சனை தான். தோத்துறோம். ஆமா, சிலர் சொல்லுவாங்க, இது எதுக்குடா வம்பு, போனோமா சர்ச்சில் உட்கார்ந்தோமா, பாட்டை பாடணுமா, ஜெபம் பண்ணோமா, ஒரு காணிக்கையை கொடுத்தோமா, ஒரு பிரசங்கத்தை கேட்டோமா, டாட்டா பாய் பாய், கர்த்தருக்கு
சோஸ்திரம். எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நம்ம போறதும் தெரியக்கூடாது, வாரதும் தெரியக்கூடாது. நம்ம இந்த சபையில் அங்க வைக்கிறோம்ன்றது பாஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ஆமா, நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். மற்றவங்களை பத்தி நமக்கு எந்த கவலையும். நான் சொல்றேனே, ஆண்டவர் என்னை சோஸ் பண்ணி இருக்கிறார், என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமா, 1 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டதா இருக்கிறதாமா, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை என்ன செய்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளையும் இழிவானவைகளை என்ன செய்திருக்கிறார். அப்ப தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் கவனிங்க. உள்ளவைகள் தோத்திரம், பெரிய பெரிய ஞானவான்கள், பெரிய பெரிய புத்திசாலிகள், பெரிய பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அழைப்பை அல்ல தட்டினவர்களை நடுவில் ஆண்டவர் அப்பிரயோஜனமான, எந்த விதமான தகுதியும் இல்லாத, எந்த விதமான பின்புலமும் இல்லாத, எந்தவித ஞானமும் இல்லாத, எந்தவித அறிவும் இல்லாத, எந்தவித அங்கீகாரமும் இல்லாத, எல்லா விதங்களிலும் புறக்கணிக்கப்பட்டு போன உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த தெரிந்தெடுத்தல் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி, ஆமென், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி, ஆமென், புத்திசாலிகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் குறைவானவைகளையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என்னுடைய தெரிந்து கொள்ளுதல்ல வேதம் எனக்கு வச்சிருக்கிற 7 விதமான ஆசீர்வாதங்கள். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணி இருக்கிறார். உங்க படிப்பை வச்சு உங்களை சூஸ் பண்ணல, உங்களுக்கு இருக்கிற பேக்ரவுண்டை வச்சு உங்களை சூஸ் பண்ணல. உங்களை அவர் தன்னுடைய விசேஷமான திட்டத்துக்காக சூஸ் பண்ணி இருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட நான், இந்த தெரிந்து கொள்ளுதலுக்குள்ள அவர் எனக்காக வச்சிருக்கிற 7 ஆசீர்வாதங்கள், 7 வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். வேகமா பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களோட பேச போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க ஒவ்வொரு வசனமா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டதலால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் நடக்கும் தேவனுடைய செயல்கள். தோத்திரம். வாசிங்க 1வது அதிகாரம் 13வது வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது. எபேசியர் 1:13 தானே வாசிக்கிறீங்க? ஆமா பாஸ்டர். வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியையும் உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். 12வது வசனத்தை வாசிங்க. 12வது வசனம் 1வது அதிகாரம் 11-12 வாசிங்க. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள், நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரு? அவருடைய சுதந்திரராகும்படிக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப என்னுடைய தெரிந்து கொள்ளுதல்ல அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, நான் உலகத்தின் சுதந்திரவாளி அல்ல, உன்னதத்தின் தேவனுடைய சுதந்திரராகும்படிக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் வேதம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் பேரில் எத்தனை பேர் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு.
அப்போ புரிஞ்சுக்கணும், நான் யாருடைய சுதந்திரம்? என்னுடைய தெரிந்து கொள்ளுதல், என்னுடைய ரட்சிப்பு சாதாரணமானது அல்ல. நான் சுபா சபைக்கு வந்தது சாதாரணமான நோக்கத்துக்காக அல்ல. ஏதோ கையை தட்டுறதுக்கோ, பாட்டு பாடுறதுக்கோ, ஜெபம் பண்றதுக்கோ, பெந்தெக்கோஸ்தேக்காரங்கன்னு சொல்றதுக்கோ, வித்தியாசமான வாழ்க்கை வாழ்றதுக்கோ அது மட்டுமல்ல. என்னுடைய தெரிந்து கொள்ளுதலில் இருக்கிற ரகசியம், என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கிற ரகசியம் என்ன? நான் அவருடைய சுதந்திரம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான் யாருடைய சுதந்திரம்? ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் நான் பிறந்திருந்தேன்னா, ஒரு பெரிய பணக்காரருடைய தகப்பன், பெரிய பணக்கார தாய், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தில் நான் பிறந்திருந்தா அந்த குடும்பத்தினுடைய பெருமை யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? பிள்ளைக்கு வரும். தோத்துரும். ஒரு பெரிய கலெக்டருடைய மகன் அப்படின்னு நான் கலெக்டருக்கு மகனாக பிறந்திருந்தா எல்லாரும் என்னை என்னென்னு கூப்பிட்டுருப்பாங்க? கலெக்டர் மகன்னு கூப்பிட்டுருப்பாங்க. பெரிய என்ஜினியருடைய மகன்னா என்ஜினியர்னு கூப்பிட்டுருப்பாங்க. எம்எல்ஏ மகன்னா, மினிஸ்டர் மகன்னா, அதுக்கு ஒரு பெரிய கெத்து இருக்கும், அதுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கும். எங்கே போனாலும் தோத்துறோம். நமக்கு ஒரு ஸ்பெஷல் கேட் என்ன செஞ்சிடும்? ஓப்பன் ஆயிரும். தோத்துறோம். ஆமாம், பாருங்க, விஐபி பாஸ் அப்படின்னு ஒரு பாஸை கண்ணாடியில் என்ன செஞ்சிருவாங்க? நம்ம போகிற காரில் கண்ணாடியில் என்ன செஞ்சிருவாங்க? ஒட்டிடுவாங்க. அந்த பாஸ் ஒட்டிட்டாலே யாரும் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க? மறைக்க மாட்டாங்க. தோத்துறோம். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஆமாம், எனக்கு ஒரு கார் வாங்குறதுக்காக நான் பிரயாசப்பட்டு இருக்கும்போது அந்த கார் ஒரு நண்பர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். முதல்ல ஒரு கார் வச்சுருந்தேன், இனோவா கார் வச்சுருந்தேன். அந்த இனோவா காரில் அந்த காரை வாங்குறதுக்கு அந்த நண்பர் என்னை ரெஃபர் பண்ணார், என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணார். பாஸ்டர், இந்த காரை வாங்கிடலாம், இந்த காரை வாங்கிடலாம், அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கே பிரதர், நம்முடைய தகுதிக்கு மீறினதாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லை பாஸ்டர், இந்த காரை வாங்கிடலாம், இந்த காரை வாங்கிடலாம், ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார். நான் சொன்னேன், இந்த காரை வாங்குறதுக்கு சரியான ஒரு ரீசனை சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், பாஸ்டர், ஒரே ஒரு ரீசன் தானே, சரியான ரீசன் சொல்கிறேன், என்ன? அந்த கார் நம்பரை பாருங்கன்னார். அந்த கார் நம்பர் 3355. கார் நம்பர் என்னது? 3355. ரொம்ப ஃபேன்சியாக இருக்கே அப்படின்னு. அவர் சொன்னார், இட் இஸ் நாட் அ ஃபேன்சி நம்பர், இட் இஸ் அ விஐபி நம்பர் அப்படின்னார். ஓ, விஐபி நம்பரா? அப்படி யார் இந்த விஐபி? உடனே ஒரு குறிப்பிட்ட ஸ்தோத்திரம் ஒரு 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 மினிஸ்டருடைய பேரை சொல்லி, அவருடைய கார் பாஸ்டர், இந்த காரை வாங்கிட்டோம்னா இந்த கார் போகிற போலீஸ் எங்கேயுமே நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க? நிப்பாட்ட மாட்டாங்க. இந்த கார் நம்பர் ஃபேமஸான நம்பர், ஒரு மினிஸ்டருடைய முக்கியமான ஒரு மினிஸ்டருடைய நம்பர், அவருடைய வாகனம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வண்டி யாருடைய வண்டின்னு தெரியும். அதனால் இதை நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம ஊராக போகிறீங்க நீங்கள், உங்களை எந்த போலீஸ் என்ன செய்யாது. நான் அவருக்கு சொன்னேன், விவிஐபி என் கூட இருக்கிறாரு, இந்த விஐபி நம்பரில் இல்லைங்க, என் கூட இருக்கிற விவிவிஐபி என் கூட இருக்கிறதுனால சாதாரணமாகவே நான் ரோட்டில் போகும்போது எந்த போலீஸும் என்ன செய்யாது. என்ன ஒரு மாதிரி சோகமாக பார்க்குறீங்களே? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் தமிழ்நாட்டில் போகாத ஊரில் பல இடங்களுக்கு காரில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் சிங்கிளாக ட்ரைவ் பண்ணி போயிருக்கேன். என் கூட கார் ட்ரைவ் பண்ணி ஒரு டிரைவர் சகோதரர் என் கூட கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிருக்காரு. எல்லா ஊழியங்களுக்கும் போயிருக்கிறேன். தோத்துறோம். நான் தேவ நாம மகிமைக்காக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வட மாநிலங்களில் கூட பல மாநிலங்கள் இங்கேருந்து காரில் போயிருக்கிறேன். தோத்துறோம். ஆமாம், ஒரு இடத்துல கூட எந்த காவல்துறையும் என் வண்டியை நிப்பாட்டி எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க, எனக்கு முன்னால் போகிற வண்டியெல்லாம் நிப்பாட்டுவாங்க, எனக்கு பின்னால் வர்ற வண்டியெல்லாம் நிப்பாட்டுவாங்க. என் காரை மட்டும் என்ன செஞ்சதே இல்லை. 3355க்காக இல்லை, 3355க்காக இல்லை. ஒருவேளை அந்த காரை நான் வாங்கி தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்டினேன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறைக்கு வேணால் இது எக்ஸ் மினிஸ்டருடைய வண்டின்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் வட இந்தியாவுக்கு போனால் எந்த மினிஸ்டர் பருப்பு அங்கே என்ன செய்யாது. இல்லையில சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் சொல்கிறேன், ஒரு வாகனத்தை வச்சிருந்த ஒரு 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 நல்ல பிரபலமான ஒரு மனிதர் பயன்படுத்தின ஒரு வாகனத்தை ஓட்டுனா அது எனக்கு பேரும் கனமும் பாதுகாப்பும் உண்டாகும்ன்ற ஒரு நம்பிக்கையை சாதாரண உலக பிரகாரமான மனுஷனுக்கு கொடுக்க முடியும்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் மகா அண்ட சராசரத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற ஒரு மகா பெரிய தேவன் அவருடைய பிள்ளையாக என்னை அவருடைய சுதந்திரமாக மாற்றிக்கொள்வதற்கு அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். such a powerful thing. எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ என்னுடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி நான் முழுசாக புரிந்து கொண்டே
ஆக வேண்டும். ஏதோ ரட்சிக்கப்பட்டேன், தோத்திரம். எங்க ரட்சிக்கப்பட்டீங்க? அங்க ரட்சிக்கப்பட்டேன். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அப்படி ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னுடைய சாட்சியை நான் பல இடங்களில் சொல்றது இல்லை, தோத்திரம். ஏன் சொல்றது இல்லைன்னா, எல்லா இடங்களையும் ஒருவேளை சாட்சியை சொன்னோம்னா சிலருக்கு பண்ற பிரசங்கம் மறந்துடும். சொன்ன சாட்சி மட்டும் என்ன செய்யும்? சத்தியத்தை பேசுவோம், உசுரை கொடுத்து வசனத்தை பேசுவோம், வசனம் மறந்துடும். ஆனால் நம்ம சொல்கிற சாட்சி மட்டும் என்ன செய்யும்? மனசுலையே நிற்கும். ஆனால் நான் சாட்சியை சொல்லலை. ஆனால் சாட்சியை சொல்கிறதுக்கு பதிலாக என்னுடைய சாட்சியை நினைத்து நான் அதிகமாக கர்த்தருக்கு என்ன செய்கிறேன்? நன்றி சொல்கிறேன். சாதாரணமான ஒரு மனுஷன், தோத்திரம். என் வாழ்க்கையில் என்னை பற்றி நான் பல நேரங்களில் உட்காந்து யோசிச்சா பெருமையாக சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே, பெரிய படிப்பாளியா இல்லை, பெரிய பேக்ரவுண்ட் இருக்கா? இல்லை. பெரிய அழகு அந்தஸ்து இருக்கா? இல்லை. பெரிய சொத்து பத்துக்கு இருக்கா? இல்லை. பெரிய நல்ல நல்ல பணக்கார வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேனா? இல்லை, தோத்திரம். ஆக பரதேசிகளையும் பரதேசி. ஆமாம், தோத்திரம். 10ஆம் கிளாஸில் 2 தடவை ஃபெயிலான ஆள் இருக்கிறீங்களா? நான் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். 10ஆம் கிளாஸில் 2 தடவை ஃபெயிலான ஆள், தோத்திரம். ஆமாம், கம்பெனி வேலை செஞ்ச கம்பெனியில் கழுத்தை பிடிச்சி என்ன செஞ்சிட்டாங்க? வெளியே தள்ளிட்டாங்க, தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான பேக்ரவுண்டில் இருந்த என்ன, அவருடைய வெளியேற பெற்ற கண்கள் என்னை கண்டதினால், அவருடைய பார்வை என் மேல் விழுந்ததினால், அவருடைய வெளியேற பெற்ற ரட்சிப்பு எனக்கு கிடைத்ததினால் இன்னைக்கு மாபெரும் ஸ்லாக்கியமான அவருடைய கனமான ஊழியத்தை செய்யறதுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கிருபை செஞ்சிருக்கிறார். என்னுடைய அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் பெரிய தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வருமானம் இருந்துச்சு, சொத்து சுகமெல்லாம் இருந்துச்சு. பாரம்பரியமாக கிறிஸ்தவ குடும்பம் தான், ரட்சிக்கப்பட்ட குடும்பம் இல்லை, கிறிஸ்தவ குடும்பம், தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு போகிறதில்ல. வருஷத்துக்கு 3 தடவை சர்ச்சுக்கு போவோம், தோத்திரம். ஒன்று கிறிஸ்மஸ்ஸு, இன்னொன்று நியூ இயரு, இன்னொன்று ஈஸ்டர். இந்த 3 தவிர ஆலயத்து பக்கம் என்ன செய்யறதில்லை, போகிறதில்லை. எங்கள் அப்பா பயங்கரமான குடிகாரர். எங்கள் ஊரில் இருந்த மதுபான கடையில் அப்போல்லாம் ஒயின் ஷாப்பு, தோத்திரம். அந்த ஒயின் ஷாப்பில் அவருடைய மோட்டர் சைக்கிள் போய் நின்றுச்சுன்னா அவருடைய ஃபேவரட் பிராண்ட் எடுத்து கொடுப்பாங்க, தோத்திரம். எல்லா மதுபான கடைகளையும் கடன் இருந்துச்சு. அவருடைய வியாபாரம், அவருடைய வருமானம் எல்லாம் அதிகமாய் மது குடிப்பு பழக்கத்துக்கே என்ன செய்யப்பட்டது? செலவு செய்யப்பட்டது. பயங்கர குடிகாரர், பயங்கர முரட்டாட்டமான ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் ஏற்ற காலம் வந்தபோது என்ன செய்தார்? தொட்டார். கவனிங்க, எங்கள் அப்பா பயங்கர குடிகாரர். ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப பக்தியானவங்க, ரொம்ப பக்தியானவங்க. நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகலைன்னா கூட பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, தோத்திரம். எங்கள் அப்பாவுக்கு தொழிலில் ஏற்பட்ட ஒரு பெரிய நஷ்டம். பல இடத்துல கடன் வாங்கினார். கரண்ட் வட்டி, மீட்ரு வட்டிக்கு கடன் வாங்கினார். வாங்கின கடனை அடைக்க முடியாமல் சொத்தெல்லாம் ஒவ்வொன்றா எழுதி கொடுத்தார். ஒரு பக்கம் குடி, ஒரு பக்கம் வெறுத்து அடிமைப்பட்டு போய் கிடந்தார். ஆமாம், தொழிலில் முன்னேற்றத்தை பண்ணுறதுக்கு பல இடங்களுக்கு தேடி ஓடினார். பல மந்திரவாதியை தேடி ஓடினார். பல ஸ்தோத்திர பூஜாசாரிகளை தேடி ஓடினார். பல கோயில்களுக்கு போனார். கிறிஸ்தவர் தான், பைபிள் தெரியும் அவருக்கு, ஜெபம் தெரியும், நல்ல பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவங்க தான். ஆனால் ஆமாம், எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிடலாமா, கடன் பிரச்சனையிலேருந்துலாம் வெளியே வந்துடலாமான்னு அவர் போகாத கோயில் இல்லை, அவர் போகாத குளம் இல்லை, அவர் பண்ணாத பூஜை இல்லை, தோத்திரம். பெரிய பெரிய தகடுகள் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு தகடை கொடுப்பாங்க. ஒவ்வொரு வீட்டு மூலையில் என்ன செஞ்சிருவார்? வாங்கி மாட்டிடுவார். அப்படிப்பட்ட ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில் வாழ்ந்தோம். எங்கே ஓடினாலும் கடன் மாறலை, எங்கே ஓடினாலும் கஷ்டம் மாறலை, எங்கே ஓடினாலும் நிம்மதி இல்லை, சுகம் இல்லை, சமாதானம் இல்லை. அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரு தீர்மானம் பண்ணாங்க, இனிமேல் வாழவே வேணாம், வாழ்கிறத விட சாகிறது நல்லது. எங்கள் அப்பா நல்லா குடிச்சிட்டு ஒரு நாள், அது ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம், திரும்பி வரும்போது நைட்டு எங்கள் அம்மாவுக்கிட்ட சாப்பாட்டில் விஷத்தை கலக்கிறதுக்கு ஒரு விஷ பாட்டில் என்ன செஞ்சுட்டு வந்தார்? பாய்சன் பாட்டில் வாங்கிட்டு வந்தார். வாங்கி கொண்டு வந்து கொடுத்த உடனே எங்கள் அம்மாவும் மனசை கல்லாக்கிக்கிட்டு வாங்கிட்டு வந்த பாய்சனை நைட்டு டின்னரில் என்ன செஞ்சிட்டாங்க? மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் 2 ஆண் பிள்ளைகள், 2 பேரும் சின்ன சின்ன வாலிப பசங்க. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறேன். 9th முடிச்சு 10th போகிறேன். என் தம்பி ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு விவரமே தெரியாது. குடும்பமாக இந்த சாப்பாட்டில் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அந்த விஷங்கள் அந்த சாப்பாட்டை ஆயத்தப்படுத்தி எங்கள் அம்மா உட்காந்து அழுகிறாங்க. ஏன் அழுகிறாங்கன்னு நான் என் அம்மாட்ட கேட்டபோது எங்கள் அம்மா சொன்னாங்க, இன்றைக்கி நைட்டு தான் நமக்கு கடைசி நைட்டு தம்பி, நம்மெல்லாம் சாக போகிறோம். நான் ஒரு கிறிஸ்தவ சிஎஸ்ஐ பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஆண்டோடைய அன்பை ருசித்ததுனால நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அப்படிலாம் வேண்டாம், எந்த தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஏசப்பா நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். எங்கள் அப்பா சொன்னார், ஏசப்பாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பேசாமல் இன்றைக்கி நைட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கலாம். நாளைக்கு 2 நாள் கழித்து வீட்டில் அழுகின வாடை அழுகின வாடை வரும்,
அதுக்கப்புறம் வந்து நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை, நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, நம்மளை தப்பு வைக்கிறதுக்கு யாரும் இல்லை, மரணம்தான் முடிவு அப்படின்னு தீர்மானம் எடுத்து சாப்பாடு பரிமாறப்பட்டது. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது, 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த சாப்பாடு விஷங்கள் இந்த சாப்பாட்டை கையில் எடுத்துக்கிட்டு நான் எப்பொழுதும் போல் ஸ்கூலில் படிக்கும்போது, ஹாஸ்டலில் படிக்கும்போது சாப்பாட்டை கையில் எடுத்து ப்ரேயர் பண்ண சொல்லி கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி அந்த சாப்பாட்டை கையில் எடுத்து ஜெபம் பண்ணேன். என்ன சொல்லி ஜெபம் பண்ணேன் தெரியுமா? ஆண்டவரே, நீர் உண்மையாகவே மெய்யான தெய்வமானால் இன்றைக்கு இரவு இந்த சாப்பாட்டில் இருக்கிற விஷத்தை மாற்றி என் குடும்பத்தை காப்பாற்றுவீரானால் நான் உமக்கு ஊழியம் செய்வேன். அந்த சாப்பாட்டை எடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மணித்துளிகளில் எங்கள் வீட்டு வாசலில் யாரோ ஒரு ஆள் கதவை தட்ட சத்தம் கேட்டுச்சு. எங்கள் அப்பா சொன்னார், கதவை திறக்காத, யாரோ ஒரு கடங்காரன் வந்து நிற்கிறான், ஒருவேளை கதவை திறந்தேன்னா என்னை வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். நான் சொன்னேன், இல்லை, என் ஜெபத்தை கேட்டு என்னை காப்பாற்றுவதற்கு என் இயேசு வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார். எங்கள் அப்பாவுடைய வார்த்தையை மீறி, எங்கள் அம்மாவுடைய வார்த்தையை மீறி ஓடி போய் கதவை திறந்தேன். வாசலில் பைபிளோட ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் நின்று கொண்டிருந்தார். அன்றைக்கி எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு டைனிங் டேபிளில் வைக்கப்பட்டிருந்த அந்த சாப்பாட்டெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவர் சொன்னார், இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு குடும்பம் தற்கொலை பண்ணி கொள்வதை போல நான் ஒரு சொப்பனம் கண்டேன். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 வீடு தள்ளி இருந்தார் அந்த தேவ மனுஷன், ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர், கர்த்தருக்குள்ளே நித்திரை அணிஞ்சிட்டாங்க. அவர் வந்து சொன்னார், ஒரு முறை கூட உங்கள் வீட்டுக்கு நான் வந்ததில்லை, ஏன்னா எங்கள் அப்பாவை பார்த்தா அந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் பயம், அவ்வளவு முரட்டாட்டமான ஆள், பேச மாட்டார், எடுத்துன்னு அடிச்சிருவார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நபர், அவருடைய வீட்டுக்கு எப்படி போகிறது? நான் சொப்பனத்தில் உங்கள் குடும்பத்தை தான் கனவுல கண்டேன், எப்படி போகிறதுன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். சாயங்காலம் 6 மணி ஆச்சு, 6:30 மணி ஆச்சு, 7 ஆச்சு, 7:30 ஆச்சு, 8 மணிக்கு மேலே என்னால் வீட்டில் உட்கார முடியலை. ஆவியானவர் போன்னு என்னை உந்தி தள்ளினார். அதனால தான் உங்கள் வீட்டுக்கு தைரியமாய் வந்தேன். வந்தால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, உங்கள் நிலைமையை கர்த்தர் மாற்றுவார், நீங்கள் ஆண்டவரை நம்புங்க. முதலாவது என்னுடைய தாயார் இயேசுவை நம்ப ஆரம்பித்தார்கள். நானும் என் தாயும் ஜெபத்திற்கு போக ஆரம்பித்தோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூடாரத்தில் உட்கார்ந்திருந்த போது அந்த ஞாயிற்றுக்கிழமை என் தகப்பனார் பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து சர்ச்சினுடைய வாசலில் வச்சு எங்கள் அம்மாவை பயங்கரமாக அடித்தார், என்னை பயங்கரமாக அடித்தார். நான் சொன்னேன், அன்றைக்கு என் தாயினிடத்தில் கையை பிடிச்சி சொன்னேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அப்பா குடிக்கிற கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இனிமேல் அவர் என்ன செய்ய மாட்டார். நான் உண்மையாக சொல்கிறேன், அன்னைக்கு தான் அவர் குடித்த குடி கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரோட தூக்கி கொண்டு வந்து ஆலயத்தில் உட்கார வைத்தார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல், என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் சாதாரணமானது அல்லவே அல்ல. அந்த தெரிந்து கொள்ளுதல் எதற்காகனா அவருடைய சுதந்திரராகும்படிக்கு, அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு, அவருடைய சொத்துக்கு சொந்தக்காரராகும்படிக்கு, அவருடைய சுதந்திரராகும்படிக்கு கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். முதலாவது அவர் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய தெரிந்து கொள்ளுதல் எதன் அடிப்படையில்? அவருடைய சுதந்திரராகும்படிக்கு. இரண்டாவது மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எனக்காக ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 24:22. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாலும் தப்பிப் போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ நாட்கள் குறைக்கப்படும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொடுத்திருக்கிறார்? முதலாவது அவருடைய தெரிந்து கொள்ளுதலால் நாம் சுதந்திரராகுகிறோம். இரண்டாவது நம்முடைய தெரிந்து கொள்ளுதலால் அழிவுகள் தடுத்து நிறுத்தப்படுகிறது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் இப்படி சொல்றேன், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது நிமித்தம், நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் நிமித்தம் ஆமென் வரப்போகிற மகா பெரிய ஆபத்துக்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறது. வரப்போகிற பெரிய நஷ்டங்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஆமென். அன்றைக்கு வேதத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் தேவ சமூகத்தில் சோதோமுக்காக குமாராவுக்காக ஜெபிக்கும் போது, ஆண்டவரே அந்த பட்டணத்தில் நீதிமான்கள் இருந்தால் நீதிமான்களையும் துன்மார்க்கரோடு சேர்த்து அழிப்பீரோ? ஆண்டவர் சொல்றாரு, அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்களை காண்பேனானால் அந்த பட்டணத்தை, கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வரப்போகிற மாபெரும் ஆபத்துக்கு திறப்பில் நின்று தேவனுடைய இருதயத்தை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த தேடப்படுகிற கூட்டத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் தேவனுடைய இருதயம் மகிழ பண்ணுகிறது. ஆமென். அப்ப இரண்டாவது, அவருக்கு சாட்சியாய் இருக்கும்படி, அவருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்?
தெரிந்தெடுத்திருக்கிறார். மூன்றாவது நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எதற்காக? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கையை வைத்து வராமன்னு சொல்லுங்களேன். அப்ப மூணாவது ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய தெரிந்தெடுத்தலுடைய நோக்கம் என்ன? அவருடைய புண்ணியங்களை என்ன செய்யணும்? ஆமென். யாருடைய புண்ணியத்தை அறிவிக்கணும்? இயேசு கிறிஸ்துவுடைய புண்ணியத்தை. தோத்திரம். ஆமா, புண்ணியமா அவர் நமக்கு உசுரை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம உசுரோடையே இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது சொல்லுவேன், இயேசு உயிரோடு இருக்கிறார். யாராவது இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சொல்றீங்களே, சாட்சி என்ன அப்படின்னு கேட்டா சிம்பிளா ஒரே சாட்சியை சொல்லுவேன். தோத்திரம். நான் தான் சாட்சி. யார் தான் சாட்சி? நான் தான் சாட்சி. நீங்க எப்படி சாட்சி? என்ன உயிரோட பார்க்குறீங்களா? ஆமா, தோத்திரம். நான் உயிரோட இருக்கிறதுக்கு ஒரே காரணம், எனக்குள்ள ஜீவன் இருப்பதால் அல்ல, இயேசு எனக்குள் இருப்பதால், அவர் எனக்குள் உயிரோடு இருப்பதால் நான். இல்லாட்டினா என்னைக்கோ என்ன செஞ்சிருக்கணும்? 16, 17, 15 வயசுல என்ன செஞ்சிருக்கணும்? செத்து போயிருக்கணும். தோத்திரம். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். 45 வயசாச்சு. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு காரணம், நான் வாழ்றதுக்கு ஒரே ஒரு காரணம், இயேசு உயிரோடு இருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை நான் என்ன செய்யணும்? அறிவிக்கணும், சொல்லணும். இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நன்மைகள் இன்னைக்கும், ஆமென், தோத்திரம், அவருடைய ரத்தம் இன்னைக்கும் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது என்கிற அவருடைய புண்ணியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தான் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சு வச்சிருக்கிறார் சிஸ்டர். அதுக்கு தான் பிரதர் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். தோத்திரம். 4வது வாசிங்க, 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும் உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய தெரிந்து கொள்ளுதலால அவருக்கு என்ன லாபம்? நான் சொல்றேன், உங்களை என்னையும் தேவன் தெரிந்து கொண்டதுனால அவருடைய நாமத்துக்கு மேன்மை. கை வைத்து வராமன்னு சொல்லுங்க. உங்களை என்னை ஆண்டவர் சூஸ் பண்ணதுனால இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற கனவான்கள் இயேசுவை தங்கள் மேன்மைக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. தோத்திரம். ஆமா 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 ஆமா, நான் ரட்சிக்கப்பட்டது, ஆமா, எனக்கு தேவன் கிருபை வரங்களை தந்தது, எனக்கு அபிஷேகத்தை தந்தது. இது எதற்காக? என்னை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக. நேற்றுக்கு நானும் சகோதரனும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, தோத்திரம், ஆமாம், 6 மாதத்தில் தான் பேருக்கு முன்னால் ஊழியக்காரவங்க என்ன போட்டுக்கிறாங்க தெரியுமா? ரெவரண்ட் போட்டுக்கிறாங்க. 3 மாதத்துக்கு முன்னால் ரெவரண்ட், 6 மாதத்துக்கு அப்புறம் அப்போஸ்டலு, அப்புறம் பிஷப்பு, அதுக்கப்புறம் போப்பு, அதுக்கப்புறம் ஆளை காணோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியக்காரருடைய நிலவரம் அப்படிதான் இருக்கு. நான் சொல்றேன், நல்ல பாடுற கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல பிரசங்கம் பண்ற கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல வேத அறிவை தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல வியாக்கியானம் பண்ற கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல தீர்க்க தரிசன வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்ட ஈவு. இந்த ஈவு, ஆமா, தோத்திரம், நான் சொல்றேன், நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரங்கள்ல வித்தியாசம் இருக்கலாம், ஆனா ஆவியானவர், பைபிள் அப்படித்தான் சொல்லுது, ஆவியானவர் ஒருவர். நம்ம கையில் இருக்கிற கையை ஒன்று, ஆனா இருக்கிற விரல், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? விரல் இல்லாம ஒரு பொருளை என்ன செய்ய முடியாது?
தூக்க முடியாது. வெறும் கையை வச்சு ஒன்றும் என்ன செய்ய முடியாது. கட்டாயம் கைக்கு என்ன தேவை? விரல் தேவை. தோத்திரம். விரல் ஒரு நாள் தன்னை பற்றி மேன்மை பாராட்டிடக்கூடாது. நான் இல்லைன்னா கை இல்லை, நான் இல்லைன்னா கை இல்லை, நான் இல்லைன்னா கை இல்லை. நான் சொல்கிறேன், விரலே நீ கை இல்லைன்னா நீ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தோத்திரம். ஆமாம், என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என் பேருக்கு முன்னால் அதை போடணும், எனக்கு பேருக்கு பின்னால் இதை போடணும். நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் எங்கிட்ட பைபிள் காலேஜை படிக்க வரும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் தோத்திரம், நான் உங்கள் பைபிள் காலேஜில் படிக்கணும். நான் கேட்டேன், நீ என் பைபிள் காலேஜில் படிக்கணும்னா உனக்கு என்ன அழைப்பை கர்த்தர் கொடுத்துருக்குறான்னு உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கா? எஸ் பாஸ்டர், எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. என்ன அழைப்பு? ஐ எம் a worship leader. என்ன லீடர்? என்ன இருக்கிறீங்களா? பைபிளில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்போஸ்தல அழைப்பு ஒரு அழைப்பு இருக்கிறது, தீர்க்க தரிசன அழைப்பு ஒரு அழைப்பு இருக்கிறது, போதக சுவிசேஷ அழைப்பு ஒரு அழைப்பு இருக்கிறது, போதகர் அழைப்பு ஒரு அழைப்பு இருக்கிறது, மேய்ப்பொருளை அழைப்பு ஒரு அழைப்பு இருக்கிறது. வொர்ஷிப் லீடர்னு ஒரு அழைப்பு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அவன் வாழ்க்கையில் கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு அவரை ஆராதிப்பது. ஆமென். அந்த ஆராதனை நடத்துறதுக்குன்னு ஒரு அழைப்பு. நான் இப்படி சொல்லுவேன், உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் அதை உங்களோட வச்சுக்குங்க. ஆனால் நான் கற்றுக்கொண்ட பாடம், ஆராதனை நடத்துறதுக்குன்னு ஒரு ஆள் தேவையில்லை. ஆராதனை ஒரு ஆள் நடத்தி நீங்கள் ஆராதிப்பீங்கன்னா உங்களை மாதிரி நன்றி கெட்டவங்க உலகத்தில் யாருமே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ப்ரேயரை லீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. நான் சொல்லட்டுமா? ப்ரேயரை லீட் பண்ணி ஒரு ஆள் உங்களை ஜெபத்தில் நடத்தினா தான் நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா உங்களுக்கு பொருத்தி இருக்கிற ஆக்சிஜனு நேச்சுரல் ஆக்சிஜன் இல்லை, ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜன். சிலிண்டர் வழியாக காற்று வருது பார்த்தீங்களா? அந்த சிலிண்டரை எடுத்துட்டா நம்ம ஆள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேச்சுரலாக சுவாசிக்கிறது வேற, ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடணும். ஆனால் ஆர்டிஃபிஷியலாக தோத்துறோம். சுவாசிக்க முடியாதவங்களுக்கு, ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சவங்களுக்கு என்ன வைப்பாங்க? ஆக்சிஜன் சிலிண்டரை என்ன செய்வாங்க? மூக்கில் மாஸ்கில் என்ன செய்வாங்க? தூக்கி மாட்டி விட்டுருவாங்க. ஆக்சிஜன் லெவல் தோத்துறோம். ஆமாம், சிலிண்டரில் ஆக்சிஜன் குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? முடிஞ்சு. பரலோகமே என் சொந்தமே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? ஐயா, ஆக்சிஜன் சிலிண்டரில் ஆக்சிஜன் குறைஞ்சிச்சுன்னா உசுறு போயிடும். அப்படி போல ஒரு தேவ மனுஷனை ஜெபத்தில் நடத்துகிற மனுஷன் இல்லைன்னா, ஜெபம் பண்ணலைன்னா அவன் போனோம். எனக்கு கேட்கல நீங்கள் ஆமேன்னு சொல்கிறது. ஆராதனை நடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. ஆராதனையை நடத்தணும்னு, அதை லீட் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஆராதனை வொர்ஷிப் லீடர். இப்போ கொஞ்ச நேரம் அருமையான சகோதரன் ஐசக்கு ஆராதனை நடத்தினாங்க. நான் சொல்லுவேன், அவர் ஆராதனை நடத்தலை, அவர் ஆராதிச்சார். ஏன்னா அவருக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் அவ்வளவு, அவருக்கு ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள் அவ்வளவு. ஆண்டவர் அவரை பாதாளத்திலிருந்து, அடிமட்டத்திலிருந்து தூக்கி கொண்டு வந்து உயரத்தில் வச்சிருக்கிறார். அதை நினைச்சு இயேசு நல்லவர் 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 நல்லவர், அவர் நன்றி சொல்லி ஆராதிக்கிறார். அவருடைய ஆராதனையோடு சேர்ந்து எனக்கு தேவன் செஞ்ச நன்மைகளை நினைச்சு நான் என்ன செய்கிறேன்? சில ஆராதனை நேரத்தில் கையை கட்டிக்கிட்டு அப்படியே கடப்பாறை முழுங்கின மாதிரி அப்படியே நிற்கும். தோத்துறோம். ஆமாம், இந்த கல்லை தூக்கி கல்லை தூக்கி வாய்க்குள்ளே போட்டு முழுங்கினா வயிறு ஆட்டினா அப்படிங்க சலக்கு 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 சலக்குன்னு ஆடும் பாருங்க. அது மாதிரி சில கேஸ் அப்படியே உட்காந்துருக்கும், சேரில் அப்படியே உட்காந்துருக்கும். கண்ணை உருட்டி உருட்டி பார்க்கும். அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க. கண்ணை மூடாது, கையை தட்டாது, பாட்டு பாடாது. ஐயா ஜெபம் நடத்துமோ அது அழகா சொன்னார். தோத்துறோம். ஃபிசியோதெரப்பி. தோத்துறோம். கையை தட்டி பாட்டு பண்ண. நான் ஒன்று சொல்லட்டுமா? 2 கையை தட்டி பாட்டு பாடுனா கணம் கோச்சார் அவர்களே, ஹார்ட் அட்டாக் வராது. என்ன வராது? நீங்கள் கையை தட்டலைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு என்ன வரும்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த ஆள் என்னையா நம்மளை சபிக்கிறான், அப்படி இல்லை. எவ்வளோ நன்மைகளை கடவுள் செஞ்சுருக்கிறாரு. நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தால் நாட்கள் போதாதுங்க, காலங்கள் போதாதுங்க. உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறேனே, இயேசுநாதர் உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு நீங்கள் நானும் தகுதியான ஆளுன்னு நினைக்கிறீங்களா?
தகுதி இல்லாத ஆட்கள், எல்லாரும் தகுதி இல்லாத ஆட்கள். ஒருவேளை அவர் ஆளை பார்த்திருந்து நம்மளை பார்த்து நம்மளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு, நான் அடிக்கடி இப்படி யோசிப்பேன். சிலுவையில் இயேசுநாதர் தொங்கும்போது, ஆமா, பிதாவை நோக்கி பார்த்து, பிதாவே பிதாவே பிதாவே, இவர்கள் எல்லாருக்காக என் ஜீவனை கொடுக்குறேன், ஆனா இந்த அயோக்கிய பையன் மோதிஸுக்கு மட்டும் என் ஜீவனை நான் என்ன செய்ய மாட்டேன். நான் என்னை பத்தி சொல்றேன். சிலுவையில் தொங்கும்போது ஆண்டவர் பிதாவை நோக்கி பார்த்து, நான் குப்பனுக்கு சுப்பனுக்கு சுப்பிரமணிக்கு தோத்திரம் முருகேசனுக்கு எல்லாருக்காகவும் என் உசுரை என்ன செய்கிறேன், கொடுக்குறேன், ஆனால் இந்த மோதிஸுக்கு மட்டும் உசுரை என்ன செய்ய மாட்டேன், எல்லாரையும் மன்னிக்கிறேன், அவனை மட்டும் என்ன செய்ய மாட்டேன். ஒருவேளை ஆண்டவர் அப்படி சொல்லியிருந்தாருன்னா என் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன? தோத்திரம் நான் எப்படி இருப்பேனே அவருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால தான் தாவீது சொல்லும்போது சொல்றாரு, என் தாயின் கருவிலை நான் உருவேற்படுவதற்கு முன்பதாகவே என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அதை நினைச்சா உங்களால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? அதை நினைச்சா உங்களால் அவரை துதிக்காம இருக்க முடியுமா? அப்ப நான் சொல்றேன், உங்களை இதை நடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவையா? ஜெபம் பண்றதுக்கு, ஜெபத்தை நடத்துறதுக்கு ஒரு ஆளு. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்றாரு, கண்ணில் பார்க்கறதையும் காதில் கேட்கறதையும் நீ ஜெபமா என்ன செய்யணும், மாற்றணும். தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள், விபத்துக்களை பார்க்கும்போது, மரண ஓலங்களை பார்க்கும்போது, கொலை பாதகங்களை பார்க்கும்போது, குற்ற செயல்களை பார்க்கும்போது உன் கண்ணில் இருந்து தண்ணீர் தாரதாரையா என்ன செய்யணும், ஓடணும், ஊறணும். ஏன்னா உனக்கு தேவன் தந்திருக்கிற நன்மைகள் அப்பேற்பட்டவைகள். அவைகளை நினைச்சு நீ அவர்களுக்காக மன்றாட வேண்டும். ஆமென். அப்ப எனக்கு தேவன் தந்திருக்கிற இந்த ரட்சிப்பு, இந்த கிருபா வரங்கள், இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, இந்த ஊழியம், இந்த தரிசனம், என்னை கொண்டு தேவன் செயல்படுகிற எல்லா செயல்பாடுகளால எனக்கு மேன்மை அல்ல, என் நேச மணவாளனுக்கு மேன்மை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்னை எதற்காக தெரிந்தெடுத்தார் தெரியுமா? அவருடைய நாமத்திற்கு மேன்மையை கொண்டு வரும்படி, அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். தோத்திரம். என் மூலமா நடக்கிற அற்புத அடையாளங்களை பற்றி காலரை நான் தூக்கி விடுறதுக்கு கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்கல. நீங்க நிறைய பேர் தோத்திரம், ஒரு 4 பேர் கீழே விழுகிறத பார்த்துட்டா அந்த 4 பேர் கீழே விழுகிறவங்களை மட்டும் கேமராவை அப்படியே என்ன செய்வாங்க, ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தோத்திரம். நம்ம ஆளு சாட்சி சொல்லும், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறு சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்தில் ஒரே வயிற்று வலியோடு இருந்தேன், ஒரே இடுப்பு வலியோடு இருந்தேன். சகோதரன் மோதிஸுக்கு ஃபோன் அடித்து, உடனே பாஸ்டர் இப்படி ஒரு வயிற்று வலியோடு துடிக்கிறேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். சகோதரனும் எனக்காக ஃபோனில் மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு என் வயிற்று வலியை, அவனு சொல்லட்டுமா, தோத்துறோம். 2 நாள் வைத்த காய போட்டிருந்தா தானாவே வயிறு வலி என்ன செஞ்சிருக்கோம். உடனே நான் என்ன பண்றேன், தோத்துறோம். இந்த அக்கா சொன்ன சாட்சி பயங்கர பவர்ஃபுல்லான சாட்சி, வயிற்று வலியிலிருந்து சுகம் கொடுத்த கர்த்தருக்கு சோஸ்திரம் அப்படின்னு அந்த அக்கா போட்டோவை போட்டு, ஆமா தோத்துறோம், நானும் மேகசினில் எழுதி, ஆமா தோத்துறோம், என் பேரை என்ன செய்கிறேன், மோதிஸ் பிரதர் இடத்தில் வருவீர்களானால் அவர் உங்களுக்கு ஃபோனில் ஜெபம் பண்ணினாலே உங்கள் வயிற்று வலி சரியாகிவிடும், உங்கள் இடுப்பு வலி சரியாகிவிடும். நான் சொல்லுவேன், வயிறு என்று ஒன்று இருந்தால் வலி என்று ஒன்று வரத்தான் செய்யும், இடுப்பு என்று ஒன்று இருந்தால் வலி என்று ஒன்று வரத்தான். அது உலக நியதி, அது உலக நியதி. தோத்துறோம். காஞ்ச மாடு கம்பளை வாஞ்ச மாதிரி பிரியாணி பாக்கெட்டை பார்த்த உடனே லபக்கு லபக்குன்னு அடிச்சு ஒரு பாக்கெட்டுக்கு பதிலாக 4 பாக்கெட்டை உள்ள இறக்குனா வயிறு வலி மட்டுமல்ல, கணம் கோற்றார் அவர்களே எல்லா வழியும். அதுக்கு ஒரு ஜெபம், அதுக்கு ஒரு ஊழியக்காரன், அதுக்கு ஒரு இயேசுநாதர். நான் சொல்றேன், இயேசுநாதர் எந்த அளவுக்கு நம்ம தரத்தை என்ன செஞ்சிட்டோம், குறைக்கிட்டோம். எவ்வளவு மேன்மையான தேவன் நம்முடைய தேவன், எவ்வளவு மேன்மையான தேவன். தோத்துறோம். அவரை மேன்மைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு ஐயா. என்னைக்கு சபையில் ஒரு தேவ பிள்ளை சாட்சின்னு சொல்லி வைத்த வலி மாறிச்சு, இடுப்பு வலி மாறிச்சு, தலைவலி மாறிச்சுன்னு சொல்றதை நிறுத்தி என் வாழ்க்கை மாறிச்சுன்னு என்னைக்கு ஒரு மனுஷன் சொல்றானோ அன்னைக்கு அவன் இயேசுவை மேன்மைப்படுத்தக்கூடியவனாக மாறுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சபையிலெல்லாம் சாட்சி சொல்ல யாரையும் என்ன செய்யறது இல்லை, விடுறதில்லை. தோத்துறோம். சில டிக்கெட்லாம் சாட்சி சொல்ல சொன்னால் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
சாட்சி சொல்ல சொன்னால் ஆமாம் ஒன்றும் சாட்சியை சொல்லணும். சில ஆள் எங்கள் சர்ச்சில் ஒரு அக்கா இருக்குது, தோத்துறோம். ஆமாம் எப்போ பார்த்தாலும் சாட்சி சொல்ல உட்காந்து மைக்கை கொடுத்தோம்னா ஊன்னு அழுகும். அது சொல்கிறது யாருக்கும் என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. நான் ஒரு நாள் சொன்னேன், மண்டையில் ஒரு கொட்டி சொன்னேன், ஒழுங்கா மரியாதையாக ஓடி போயிரு. இன்னொரு தடவை சர்ச்சில் சாட்சி சொல்கிறேன்னு மைக்கு கேட்ட மைக்கை வச்ச உன் தலையை என்ன செய்வேன். ஆளையும் மண்டையும் பாருங்களேன், சாட்சி சொல்ல வர்றது. நான் உங்களை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உங்களை சொல்லலை, ஆனால் உங்களுக்கு தான் சொல்கிறேன். வேலையில சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆண்டவரை மேன்மைப்படுத்துறதுக்காக கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தருணத்திலையும் நம்மளை கொண்டு கர்த்தர் செயல்படும் போது அந்த செயல்பாட்டின் விளைவு யாருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரணும் தெரியுமா? தேவனுடைய நாமத்துக்கு என்னத்தை கொண்டு வரணும்? ஆமென். அடுத்து தோத்திரம். ஆமாம், 5வதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எதனால? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:14. அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எதுக்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தாராமா? முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவர் முன்னே உன்னை. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவருடைய தன்மை எப்படிப்பட்ட தெரியுமா சிஸ்டர்? நம்முடைய ஆண்டவருடைய தன்மை எப்படிப்பட்ட தெரியுமா? தோத்துறோம். ஆண்டவர் முதல்ல ஏதேனை உண்டாக்கி அதில் ஆதாமை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, வைக்கிறாரு. ஆதாமுக்கு ஏற்ற துணையா தோத்திர யாரை கொண்டு வந்து வைக்கிறாரு? ஏவாளை கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆதாம் மட்டும் போதாது, ஏவாளும் வேணும்னு ஆண்டவர் நினைச்சார். நான் இப்படி சொல்றேனே, ஆதாமுக்கு துணை ஏவாளு, ஆனா ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு தேவை. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவராகிய தேவன், அந்த யாவே, அந்த யெகோவா தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையில தோத்திரம் அவர் இறங்கி வந்து ஏதேனுக்குள்ள என்ன செய்வாரு? நான் ஒரு நாள் அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். நம்முடைய ஆண்டவரை பார்த்தீங்கன்னா 24 மூப்பர்களும் சாஷ்டாங்கமாய் விழுந்து பல ஆயிரம் பல கோடி தேவ தூதர்கள் அவருக்கு முன்னாலையும் பின்னாலையும் நின்று சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமாம், ஒரு அற்புதமான பரலோக ராஜ்யத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு கோரஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் ஹல்லேலூயான்னு ஆராதிக்கிற ஒரு கோரஸ், இன்னொரு பக்கம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 ஓயாம அவர் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், யாராவது ஒரு ஆள் நம்ம ஊருக்கு வர்றாரு, அவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனேயும் அவருடைய ரசிகர்கள், அவருடைய ஸ்தோத்திரம், அவருடைய தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பெரிய ஆளுக்கு என்னென்ன பேர்லாம் வைக்க முடியுமோ அத்தனை பேர் வச்சு பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. என்னது நல்லவர், வல்லவர், அப்படியானவர், இப்படியானவர், என்னென்ன பேர்லாம் எனக்கு வரமாட்டேங்குது தோத்திரம். ஏன்னா இயேசுநாதரை பற்றியே புகழ்ந்து பேசிட்டு உலக பிரகாரமான மனுஷன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்ன செய்ய தெரியல, சொல்ல தெரியல. அப்படி ஒரு பெரிய புகழாரம் சுட்டக்கூடியவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படி எப்பயுமே 4 பேர் அவரை புகழ்ந்துக்கிட்டே இருந்தா அவர் என்ன செய்வார்? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறிய? அவங்கள கூடவே என்ன செஞ்சுட்டு இருப்பார்? வச்சுக்கிட்டே இருப்பார் தோத்திரம். அவங்களோடையே தான் அவர் என்ன செய்வார்? இருப்பார். ஏன்னா குறைச்சி பேசுறவங்களை அவருக்கு என்ன செய்யாது. எப்பயுமே 4 பேர், ஐயோ உங்களை மாதிரி வருமா, மோத்தீஸ் பிரதர் நீங்கள் தங்கமானவர், மோத்தீஸ் பிரதர் நீங்கள் சூப்பரு, மோத்தீஸ் பிரதர் உங்கள் பாட்டு சூப்பரு, உங்கள் பிரசங்கம் சூப்பரு, உங்கள் ஜெபம் சூப்பரு அப்படின்னு எனக்கு 4 பேர் பக்கத்தில் நின்று தொத்துறோம் என்னை பற்றி அப்படியே புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தா நான் என்ன செய்வேன்? அவங்களோடையே கூட தான் என்ன செய்வேன்? இருக்க விரும்புவேன். ஏன்னா என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, என்னை பற்றி அறகுறையாக தெரிஞ்சவங்க தான் என்ன செய்வாங்க, என்னை பயங்கரமாக புகழுவாங்க. ஐயோ நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, அப்படி நீங்கள், ஐயோ உங்கள் பாட்டு அப்படி, உங்கள் ஜெபம் அப்படி, உங்கள் பிரசங்கம் அப்படி தோத்துறோம். ஐயோ உங்களை மாதிரி வருமா? நம்ம ஆளுக்கு அப்படி சொன்ன உடனே தலைமையில் என்னத்தை கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்கும்.
அடே அப்பா தோத்துறோம். ஐஸ் கட்டி தூக்கி கொண்டு போய் வச்ச மாதிரி இருக்கும். ஆமாம், இன்னும் 4 வார்த்தை சொல்கிறேன் ராஜா, கேட்குறதுக்கு இன்னும் நல்ல இன்பமாக இருக்குது. இன்னும் நல்லா சொல்லு, இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லு, நல்லவர் வல்லவர்னு மட்டும் சொல்கிறியே, அப்படி சொல்லு இப்படி சொல்லு அப்படின்னு நமக்கு ஒரே புகழ்ச்சி. நான் யோசிச்சு பார்த்தேன், எந்த புகழ்ச்சிக்குமே தகுதி இல்லாத ஒரு ஆள் புகழ்ந்தா அந்த புகழ்ச்சியிலேயே தங்கி இருக்கணும்னு நினைக்கிற அந்த மனுஷனை விட எல்லா புகழ்ச்சிக்கும் ஆண்டவர் தகுதியானவர், எல்லா துதிக்கும் தகுதியானவர், எல்லா கணத்துக்கும் தகுதியானவர், எல்லா பாராட்டுக்கும் தகுதியானவர், எல்லா மகிமைக்கும் தகுதியானவர். அவரை கோடான கோடி தேவ தூதர்கள் உயர்த்தி 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 பாடி ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த சாயங்காலம் தென்றல் காற்று வீசுகிற நேரத்தில் தேவ தூதர்களுடைய ஆராதனையெல்லாம் ஒரு பக்கம் ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தர்னு சொல்லி துதிச்சுக்கிட்டு இருக்கிற துதியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அந்த பகலின் குளிர்ச்சியான நேரம், அப்படி ஒரு சாயங்காலம் 5 மணி ஆகும்போது சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற யெகோவா தேவன் டக்குன்னு எந்திரிச்சு யாரை தேடி வரா தெரியுமா? ஆதாமை தேடி வராரு. ஆதாமுக்கு சரியா துதிக்க தெரியாது, ஆதாமுக்கு சரியா பாட வராது, ஆதாமுக்கு சரியா பாராட்டி பேச தெரியாது. வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்கு கோடி தேவதூதர்களுக்கு நடுவில் உலாவு வர்றதை விட அந்த பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தன் கையால் உண்டாக்கின, தன் சாயலால் உண்டாக்கின, தன் ரூபத்தின்படி உருவாக்கின அந்த மனிதனை தேடி. such a wonderful God, such a lovable God. ஏன் உங்களுக்கும் எனக்கும் அவர் ரொம்ப தேவை தெரியுமா? ஏன் உங்களை என்னையும் நான் இப்படி சொல்கிறேனே, நீங்கள் இல்லாமல் நான் இல்லாமல் அவரால் வாழவே முடியாது. சிம்பிளாக சொல்கிறேன். கட்டின கணவன் கட்டின மனைவி 2 பேரும் கைகோர்த்து சொல்லும்போது சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை. உண்மையா 3 மாதம் ஆனா 4வது மாதத்துக்கு அப்புறம் சீச்சி இந்த பழம் புளிக்கும். கவனிங்க, கொஞ்ச காலத்திலேயே இந்த உறவில் விரிசல் வந்துடுது. கொஞ்ச காலத்திலேயே இந்த அன்பு இந்த நேசம் எல்லாம் புளிச்சு போயிடுது. நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு தூரம் அவரை விட்டு தூரம் போனாலும், எவ்வளவு தூரம் அவரை விட்டு விலகி போனாலும், எவ்வளவு தூரம் அவரை மறந்து போனாலும், உங்கள் பின்னாலேயே அவர் தேடி வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. நீங்கள் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது. நீங்கள் ஜெபிக்க மறந்துடுறீங்க, சில நேரம் ஆராதிக்க மறந்துடுறீங்க, வேதத்தை வாசிக்க மறந்துடுறீங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றதை மறந்துடுறீங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வர்ற நேரத்துக்காக அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நேரமும் நீங்கள் அவர் சமூகத்தில் வந்துட மாட்டீங்களா? என்கிட்ட என் பிள்ளை பேசிடாதா? என் பிள்ளைய முகத்தை நான் பாத்திர மாட்டேனா? என் பிள்ளையினுடைய கரத்தை நான் பிடிச்சிட மாட்டேனா? என் பிள்ளைய நான் தொட்டு பாத்திர மாட்டேனா? அந்த பகலின் குளிர்ச்சியான நேரம் பைபிளில் எங்கேயும் இப்படி போடலை. ஒரு சின்ன கற்பனை நான் அப்படி பண்ணி பார்த்தேன். ஆதாமை ஏவாளையும் தேடி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்கு வர்றாரு. ஆமாம், ஆண்டவர் அந்த யெகோவா தேவன் எப்போ வருவார்னு அவங்களுக்கு பழகி போனதுனால அவர் வர்ற நேரத்துக்கிட்ட கரெக்டாக இவங்க 2 பேரும் எங்கே வந்துடுறாங்க? வாசலில் போய் வந்து நின்றுறாங்க. எப்பயும் வழக்கத்தின்படி அவர் வர்றாரு, இவங்க வாசலில் நிற்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஆமாம், டெய்லி சாயங்காலம் வந்த உடனேயும் எப்படா வருவோன்னு காத்துக்கிட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. உடனே யெகோவா தேவன் வந்துடுறாரு. வந்த உடனே தன்னுடைய வலது பக்கத்தில் ஆதாம், இடது பக்கத்தில், நடுவில் நம்மாள். எப்படி? வலது பக்கத்தில், இடது பக்கத்தில், நடுவில் நம்ம ஆண்டவர். 2 பேர் தோள்லையும் கையை போட்டுட்டு, இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்துச்சு, எந்த மரத்தில் போய் உட்காந்தீங்க, என்ன பேசுனீங்க, தோத்துறோம். ஆதாம் பேச, ஏவாள் பேச, யெகோவா தேவன் கேட்க, அதுக்கப்புறம் அவர் பேச, அவங்க 2 பேரும் கேட்க, திரும்ப அவருக்கு போகிறதுக்கு என்ன வராது? மனசே வராது. இப்போ ஒரு நாள் தேடி வராரு. எப்பையும் போல வாசலில் நின்று வரவேற்க வந்த ஆதாமையும் ஏவாளையும் காணோம். ஏமாற்றத்தோடு உள்ளே வர்றாரு. தேடி பார்க்குறாரு. நேற்றுக்கு இந்த மரத்தில் தானே, முந்தா நாள் அந்த மரத்தில் தானே, அதுக்கு முந்தின நாள் அந்த மரத்தில் தானே, இப்படி ஒவ்வொரு மரமாக தேடி போகிறாரு. ஆதாமை காணோம், ஏவாளை காணோம். ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்?
ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் தூரத்துல இருந்து சொல்றான், ஆண்டவரே என் பக்கத்துல வராதீங்க, நான் நிர்வாணியா இருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமே நீ நிர்வாணி என்று உனக்கு யார் சொன்னது? என்னுடைய அன்பின் மகிமையினால் நான் உன்னை மூடி இருந்தேனே, என்னுடைய நேசத்தின் சிறகினால் நான் உன்னை மூடி இருந்தேனே. உன்னை நிர்வாணின்னு யார் சொன்னது? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது சாப்பிட்டியா? அப்படின்னா இவ்வளவு நாளா உன்னை தேடி தேடி வந்தேனே, எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாயோ, எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாயோ, எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாயோ. நான் ஒன்று சொல்லுவேன், ஆதாமை ஏவாளையும் ஆண்டவர் ஏதேனிலிருந்து துரத்திட்டு, முந்தின ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டான். பிந்தின ஆதாமை அனுப்புவதற்கு தவித்துக் கொண்டிருக்கிறார். இழந்த அந்த உறவை திரும்ப என்ன செய்யணும்? பெறணும். இழந்த அந்த உறவு, இழந்த என் பிள்ளை, இழந்த என்னுடைய எனக்காக உருவாக்கப்பட்ட என் ஜனம், அதை இழந்துட்டேன் கீழ்ப்படியாமையினால. நான் ஒன்று சொல்லட்டுமா? தோத்திரம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முல்லை சொல்லுங்க சத்தமா. முந்தின ஆதாம் எந்த கீழ்ப்படியாமையினால் தோற்றானோ அந்த கீழ்ப்படியாமைய ஜெயிப்பதற்கு பிந்தின ஆதாம ஆண்டவர் அனுப்புறாரு. முந்தின ஆதாம் கீழ்ப்படியாமையிலே தோற்றான், பிந்தின ஆதாம் கீழ்ப்படிதனாலே ஜெயித்தார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பெருமூச்சு யெகோவா தேவன் எப்போ விட்டார் தெரியுமா? இயேசுநாதர் சிலுவையில் ஒரு பெருமூச்சு விட்டு ஜீவனை விட்டார் பார்த்தீங்களா? அப்பதான் யெகோவா தேவன் ஒரு பெருமூச்சை விட்டார். இந்த ரெண்டு பெருமூச்சுக்கும் அர்த்தம் என்னன்னா, சிலுவையில் இயேசு விட்ட பெருமூச்சு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினேன் என்ற பெருமூச்சு. பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் விட்ட பெருமூச்சு இழந்த என் சொத்து எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சுன்ற பெருமூச்சு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதற்காக என்னை தெரிந்தெடுத்தார் அப்படின்னா, அவர் சத்தம் கேட்க. ஆமென். அவர் சத்தம் கேட்க, அவரோட பேச, அவரோட உறவாட. எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22வது அதிகாரம், அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க பிரதர். 22:14. அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். தமிழ் டிரான்ஸ்லேஷன் கிளப்பி இருக்காங்க. தோத்துறோம். ஆமா, அவருடைய, சொல்லுங்களேன் பக்கத்தில் கையை பிடிச்சு, அவருடைய திருவாய் மொழியின் சத்தத்தை கேட்க உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நீங்க எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு போறீங்களோ அப்பெல்லாம் அவர் சத்தத்தை உங்களால என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் பேசினாருன்னு சொல்றாங்களே, என் கூட ஆண்டவர் பேசினாரா? பேசுவாரு. அவருடைய சத்தத்தை உங்களால கேட்க முடியுமா? கேட்க முடியும். அவர் சத்தத்தை கேட்கறதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்தது எதற்காக? தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் எதற்காக? பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. கவனிங்க. ஏன் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் அப்படின்னா, அங்கே தீத்துவுக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு, பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினார். அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. சத்தியத்தை குறித்த அறிவில் நீங்கள் வளர வேண்டும். சத்தியத்தில் ஆமென், நீங்கள் வளருவதற்கு உங்களுக்குள் விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். சத்தியத்தில் வளர்றதுக்கு பேஸ்மெண்ட் என்னதான்? விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாம நீங்க ஆண்டவரை என்ன செய்ய முடியாது? நெருங்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லாம தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. அப்ப பரிசுத்தம் என்கிறது ஒரு கண்டிஷன் அப்படின்னா, ஃபெய்த் அப்படின்றது ஒரு கண்டிஷன். நீங்கள் பரிசுத்தம் அடைவதற்கு உங்களுக்கு பேஸ் என்னவா இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும்.
அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? ஆமா, பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, ஆமா, நீங்கள் ஆராதிக்கிற தேவன், ஆமென், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை அழைத்தவர், உங்களை முன்குறித்தவர் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் எல்லா நடக்கைகளிலும் நீங்கள் என்னவா இருக்கணும்? நீங்க விசுவாசிக்கணும். அத நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர் என்று என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அவர் பரிசுத்தர் என்று விசுவாசித்தால் அவரை போல பரிசுத்தத்தில் நீங்கள் வளருவதற்கு அந்த விசுவாசம் உங்களை என்ன செய்யும்? உந்தி தள்ளும், மூவ் பண்ணும். தோத்துறோம். விசுவாசம் இல்லைன்னா உங்களால ஜெபிக்க முடியாது. விசுவாசம் இல்லைன்னா உங்களால பரிசுத்தமா என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. விசுவாசம் இல்லைன்னா உங்களால ஆண்டவருடைய சமூகத்தில் ஊழியம் செய்ய. அப்ப எல்லாத்துக்குமே என்னதான் பேஸ்? ஃபெய்த் தான். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். அந்த விசுவாசத்தில் நம்ம பெருகணும்னா அந்த 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 சத்தியத்தில் நம்ம வளர்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நம்ம சத்தியத்தில் வளரணும். வசனத்தில் என்ன செய்யணும்? வளரணும். தோத்துறோம். ஆமா, உபதேசத்தில் நம்ம என்ன செய்யணும்? வளரணும். காம்ப்ரமைஸ் என்ன செய்யக்கூடாது? காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இவங்க எப்படி இருக்காங்களே, அவங்களும் அந்த சர்ச்சுக்கு தான் போகிறாங்க, அவங்களாம் எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்களாம் எப்படி வேலை வாழ்க்கை வர்றாங்க, அவங்க தோத்துறோம். ஆமாம், சர்ச்சுக்கும் போய்க்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனையை அட்டன் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், ஆராதனையை முடிச்சுட்டு நேராக ஹோட்டல் போகிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நேராக சினிமா தேட்டருக்கு போயிடுறாங்க. காலைல 10 மணிக்கு அந்த சர்ச்சு, ஆமாம், அந்த கார், ஆமாம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு முன்னாலே எழுதியிருக்கு. பின்னால தோத்துறோம், நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய் அப்படின்னு ஸ்டிக்கரில் வசனம் எழுதியிருக்கு. முன்னாலேயும் வசனம், பின்னாலேயும் வசனம். அந்த வசனம் எழுதின கார் காலையில் 10 மணிக்கு சர்ச்சில் நிற்குது, சாயங்காலம் 6 மணிக்கு. ஹலோ, அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் அப்படி. கோயம்புத்தூரில் ஒரு ஊழியக்காரர் இருக்கார், தோத்துறோம். ஆமாம், அந்த ஊழியக்காரர் சாயங்காலம் 3 மணிக்கு ஆராதனை நடத்தி சபையில் பிரசங்கம் பண்ணுவார். சாயங்காலம் 7 மணிக்கு புரோசன் மால்னு ஒரு மால் இருக்குது, அந்த மாலில் ஒரு சினிமா தேட்டர் இருக்குது, அந்த சினிமா தேட்டரில் உட்காந்துருப்பார். பெரிய பிரபலமான பாடகர், தோத்துறோம், பெரிய வொர்ஷிப் லீடர், சர்ச்சில் ஆராதனையும் நடத்துவார், சினிமா தேட்டர்லேயும் போய் என்ன செஞ்சிருப்பார். அவருக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அவரை சபையில் கூப்பிட்டு பயன்படுத்துகிறாங்க. பெரிய பெரிய ஆரவாரங்கள், பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள். நான் சொல்கிறேன், ஐயா, தேவன் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் சத்தியத்தை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். உங்களை 4 பேர் பாராட்டாமல் இருக்கலாம், உங்களை 4 பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களை 4 பேர் உயர்த்தி பிடிக்காமல் இருக்கலாம், நீங்கள் பெரிய ஃபெமிலியராக இல்லாமல் இருக்கலாம், உங்களை பற்றி 4 பேர் பேசாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் உங்களை யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் சத்தியத்தில் வளர்வீர்களானால் பரலோகத்தில் நீங்கள் அடையாளம் காட்டப்படுவீர்கள் என்பது உண்மை. ஆமென். ஆண்டவர் என்னை எதற்காக தெரிந்தெடுத்தார்? சத்தியத்திலே வளருவதற்கு, விசுவாசத்திலே பெருகுவதற்கு. ஆமென். கடைசியா 7வதாக 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை என்னன்னு சொல்றாரு பவுல்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா நம்ம யாரு? 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 இன்னொரு தடவை சொல்லுங்க, யாரு? ஏங்க என்னைய பரதேசின்றீங்க? நான் பரதேசி தான். பரதேசினா என்ன அர்த்தம் தெரியுமா? யாரை பரதேசின்னு சொல்லுவோம்? எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்கள தான் என்ன செய்வோம்? இருக்கிறதுக்கு வீடு இருக்காது, உடுத்துறதுக்கு உடுப்பு இருக்காது, எங்கே தங்குவார்னு என்ன செய்யாது தெரியாது, என்ன சாப்பிடுவார்னு தெரியாது. தோத்துறோம். ஆமாம், பரதேசின்னு சொல்லிட்டு BMW காரில் வந்து என்ன செய்ய முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பரதேசின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பங்களாவில் என்ன செய்ய முடியாது, குடியிருக்க முடியாது. பரதேசிக்கு தங்குறதுக்கு இடம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, உடுத்துறதுக்கு உடுத்து இருக்காது. அடுத்து என்ன, அடுத்த வேலைக்கு என்ன தெரியாது, அடுத்து என்ன எப்படி சாப்பிட போகிறோம், எப்படி வாழ போகிறோம் தெரியாது.
ஆனால் பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்கள் யார் அப்படின்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் இப்படி சொல்றேனே, நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பின் அந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் நாளைய தினத்தை குறித்து உங்களை என்ன செய்ய வைக்காது, யோசிக்கவே வைக்காது. அப்புறம் தாங்க கவலைப்படுறது. எதை வைக்காது, யோசிக்கவே வைக்காது. நாளைக்கு என்ன செய்வேன், நாளைக்கு என்ன செய்வேன், தோத்துறோம். ஆமாம், நான் தைரியமாக சொல்லுவேன். இப்போவும் என் ரூமில், நீங்கள் மேலே தங்கி இருக்கிற ரூமில் என்னுடைய வேலட் இருக்குது, என்னுடைய பர்ஸ் இருக்குது, தோத்துறோம். என் பர்ஸை எடுத்து யாராவது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்தவங்க பரிதாபப்பட்டு அதில் ஒரு 100 ரூபா என்ன செய்வீங்க, 10 ரூபா காசு என்ன செய்யாது, இருக்காது. பல இடங்களுக்கு தைரியமாக என்ன செஞ்சுருக்கிறேன், ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். சிலர் சொல்கிறீங்க, பாஸ்டர் கார்டு வச்சுருப்பீங்கள்ல பாஸ்டர், கார்டில் நிறைய காசு இருக்குல்ல பாஸ்டர், தோத்துறோம். பர்ஸில் தான் கார்டு இருக்குல்ல, அப்புறம் என்ன. உண்மையை சொல்கிறேன், என்கிட்ட இருக்கிற கார்டில் எதுலேயுமே 2 டிஜிட்டுக்கு மேலே காசே என்ன செய்யாது. எல்லாமே ஊழியத்தின் பேரில், கண்ட்ரோலெல்லாம் என் மனைவி பேரில் இருக்குது, தோத்துறோம். 10 ரூபா எடுத்தால் கூட எஸ்எம்எஸ் டொங்கின்னு அங்கே போயிடும். அங்கே டொங்கின்னு எஸ்எம்எஸ் போன உடனே இங்கே ஃபோன் வரும். ஆமாம், அங்கே டொங்கின்னு எஸ்எம்எஸ் போகும், இங்கே கர்றன்னு சவுண்டு கேட்கும். ஆமாம், ஃபோன் வைப்ரேஷன் மோடில் இருக்கும், கர்றன்னு சவுண்டு கேட்கும். யாருன்னு கேட்டால் மனைவி அப்படின்னு வரும், தோத்துறோம். மனைவிட்ட ஃபோன் எடுத்தால் உடனே இப்போ ஏடிஎம்மில் கார்டில் எவ்வளோ காசு எடுத்தீங்க, எதுக்கு எடுத்தீங்க, ஏன் எடுத்தீங்க, இந்த 1008 கேள்விக்கு நான் ஏடிஎம் பக்கம் போகிறதே, இது எதுக்கு வம்பு. என் பொழப்பு உங்களுக்கு சிரிப்பாக இருக்கு. நான் ஒன்று சொல்லட்டுமா, நான் ஊழியத்துக்கு வரும்போது நான் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு ஒரு பாஸ்டருக்கு கீழே 9 வருஷம் ஊழியம் செஞ்சேன். அது ஒரு பெரிய கதை, தோத்துறோம். ஆமாம் ஆமாம், 9 வருஷம். அந்த 9 ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா நான் பிடிஹெச் முடிச்சுட்டு போனேன், தோத்துறோம். பிடிஹெச் முடிச்சுட்டு போய் எங்கள் பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் ஊழியம் கொடுங்க, நான் பைபிள் காலேஜெலாம் இப்போ என்ன செஞ்சுட்டேன், படிச்சுட்டேன், எனக்கு ஊழியம் கொடுங்க. நான் அப்படி கேட்ட உடனே எங்கள் பாஸ்டர் கேட்டேன், என்னடா ஊழியம் செய்வேன், எந்த ஊழியம் கொடுத்தாலும் என்ன செய்வேன், செய்வேன். ஏன்னா நமக்கு பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்துட்டோம், பாட்டு ஆராதனை நடத்த தெரியும், சபை நடத்த தெரியும், தோத்துறோம், பிரசங்கம் பண்ண தெரியும், பைபிள் ஸ்டடி எடுக்க தெரியும், ஆமாம், காஸ்பல் மீட்டிங் பண்ண தெரியும், எல்லாம் ஊழியத்தில் எது வேணாலும் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு எந்த ஊழியம் கொடுத்தாலும் என்ன செய்வேன், செய்வேன். நான் ஒரு புதன்கிழமை போய் கேட்டேன், நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு, தோத்துறோம். ஆமாம், காலங்கள் உருண்டோடி போச்சு. போய் அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் சொன்னார், இன்றைக்கி புதன்கிழமை, வியாழன் வெள்ளி சனி 3 நாள் வீட்டில் போய் என்ன செய்ய, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு கரெக்டாக என்ன செஞ்சிரு, சர்ச்சுக்கு வந்துரு, தோத்துறோம். நானும் புதன்கிழமை வீட்டுக்கு போய் சாயங்காலத்துலேருந்து உபவாசம். ஆமாம், ஜெபம், பயங்கரமான ஜெபம். எனக்கு 5 மணிக்கு சாயங்காலம் வந்துருன்ட்டாரா சனிக்கிழமை, ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை நம்மளை ஒரு பிரான்ச் சர்ச்சுக்கு என்ன செய்ய போகிறாரு, அனுப்ப போகிறாரு அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்துருச்சு. அதனால் நான் இப்போ நல்லா ஜெபம். ஆமாம் ஆமாம், 3 நாள் ஆயத்தம். எதுக்கு ஆயத்தம், ஞாயிற்றுக்கிழமை பண்ண போகிற பிரசங்கத்துக்கு ஆயத்தம், தோத்துறோம். பயங்கரமாக பிரசங்கம். அந்த பைபிளில் அந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனத்தில் இந்த பைபிளில் என்ன சொல்லுது, ஹீப்ரூவில் என்ன சொல்லுது, கிரீக்கில் என்ன சொல்லுது, அப்படி பயங்கரமாக அந்த வசனங்களெல்லாம் தேடி எடுத்து 3 நாள் பயங்கர ப்ரிப்பரேஷன். ஆமாம், 10 பக்கத்துக்கு மெசேஜெல்லாம் நறுக்குன்னு எழுதி டைரியெல்லாம் வச்சுக்கிட்டு பைபிளெல்லாம் வச்சு சனிக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கெல்லாம் குளிச்சு ரெடியாகி டையெல்லாம் கட்டி ஷூவெல்லாம் மாட்டி 5 மணிக்கு டான்னு போய் சர்ச்சில் என்ன செய்கிறேன். எங்கள் சர்ச்சு கீழே பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, மேலே சர்ச்சு, அதுக்கு மேலே ஆஃபீஸு, அதுக்கு மேலே பாஸ்டர் வீடு, அதுக்கு மேலே கெஸ்ட் ஹவுஸு, தோத்துறோம். கீழே பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு பக்கத்தில் செக்யூரிட்டி இருப்பார். நான் போய் ஜம்முன்னு டையெல்லாம் கட்டி நின்னோடனே அவர் மேலே எங்கேயும் பார்க்குறாரு, யாராவன் ஒரு மாதிரி வந்து நிற்கிறானே அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இன்டர்காமில் எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு, அங்கே சிசிடிவி கேமராலாம் இருக்கும், தோத்துறோம். ஆமாம், அவர் அங்கேருந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்திருக்கிறாரு, ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாரு. பாஸ்டர் வந்திருக்கிறாரா, யார், அவன்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்றாரு எங்கள் பாஸ்டர். ஃபோனை வாங்கி, யார்ப்பா அப்படின்னு கேட்குறாரு. பாஸ்டர், நான் தான் வினோத் வந்திருக்கிறேன். வினோதா, என்னடா ஒரு மாதிரி நிற்கிற அப்படின்னு. ஆமாம் பாஸ்டர், சனிக்கிழமை 5 மணிக்கு வர சொன்னீங்கல்ல அப்படின்னு. அவர் கீழே இறங்கி வந்தார். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, இந்த வர்றேன்னு மேலே இருந்து இறங்கி கீழே வர்றாரு. கீழே வந்து என்னை மேலே எங்கேயும் பார்க்குறாரு. நான் வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு டையெல்லாம் கட்டி ஷூவெல்லாம் மாட்டி ஜம்முன்னு நிற்கிறேன். எங்கே போகிற அப்படின்னாரு. நீங்கள் தான் 5 மணிக்கு வர சொன்னீங்கல்ல, ஊழியத்துக்கு போகிறேன், அனுப்ப போகிறீங்கல்ல, அதனால தான் வந்திருக்கிறேன். அப்படியா, சரி சரி, டையை கழட்டு ஷூவை கழட்டுனாரு. கஷ்டப்பட்டு 2 மணி நேரமாக கஷ்டப்பட்டு நாட்டு போட்டு கட்டின டையை சிம்பிளாக கழட்ட சொல்லிட்டாரு. நாட்டை போட்டு என்ன செஞ்சாச்சு,
டையை கழட்டியாச்சு, ஷூவை கழட்டியாச்சு. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு பின்னால் கட் பண்ண வேஸ்ட் பேப்பர்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, கொட்டியிருப்பாங்க. அவர் சொல்கிறார், இந்த வேஸ்ட்டுக்கு பின்னால் ஒரு மர ஸ்டாண்ட் இருக்கும், அதை வெளியில் இடுறான்னாரு. நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறேன், இன் பண்ணியிருக்கிறேன், எப்படி ஒன்றும் எதிர்த்துலாம் பேச முடியாது, எதிர்த்து பேசினா ஊழியம் கிடையாது. அதனால் நேராக போய் மெதுவாக குப்பைக்குள்ளே நுழைஞ்சு, ஆமாம் அப்படிக்கு இப்படி தேடி எடுத்து குப்பையெல்லாம் ஒதுக்கி ஸ்டாண்டை வெளியில் எடுத்துட்டேன். எடுத்த உடனே என் தோத்துறோம் ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் டப்பாவையும் ஒரு ப்ரெஷ்ஷையும் கொடுத்து நைட்டு 9க்குள்ளே இந்த ஸ்டாண்டை என்ன செஞ்சிடணும், பெயிண்ட் அடித்து க்ளீன் பண்ணிடணும். நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஸ்டாண்டுக்கு 9 மணி வரைக்கும் பெயிண்ட் அடிக்கிறேன், சீக்கிரமாக காய். அப்பவும் நம்பிக்கை மாறலை, விசுவாசம் மாறலை. 9 மணிக்கு அப்புறம் நம்மளை பாஸ்டர் எங்கே அனுப்புவார், பிரான்ச் சர்ச்சுக்கு அனுப்புவார் அப்படின்னு நானும் உட்காந்து வேகமாக பெயிண்ட் அடிக்கிறேன். 9 மணி 9:30 ஆகி போச்சு. தோத்திரம் அடித்து முடிச்சோன்னே அவருக்கு இன்டர்காமில் கூப்பிட்டு சொல்கிறேன், பாஸ்டர் பெயிண்டெல்லாம் அடிச்சிட்டேன், நல்லா காஞ்சிருச்சு. அவர் சொல்கிறார், தொட்டு பாரு காஞ்சிருச்சான்னு பாடுறான்றாரு. தொட்டு பார்த்தா காயலை, பாதி தான் காஞ்சிருக்கு. அப்போ இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி காய வச்சு எடுத்து ஓரமாக வச்சுட்டு போன்றாரு. அட பாவி, 10 மணிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசம் இப்போ என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. 10 மணிக்கு மேலே எங்கே போக போகிறது, எங்கேயும் அனுப்ப போகிறது இல்லை. ரைட்டு, முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலையில் தான் நமக்கு ஊழியம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நான் 11 மணிக்கு வரைக்கும் பெயிண்டெல்லாம் அடித்து காய வச்சுட்டு கூப்பிட்டு சொன்னால் அவர் சொல்கிறார், 5 மணிக்கு காலையில் என்ன செஞ்சிரு. விசுவாசம் தளரலை, தோத்துறான். வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு மறுபடியும் டையெல்லாம் கட்டி ஷூவெல்லாம் மாட்டி ஜம்முன்னு சர்ச்சுக்கு 5 மணிக்கு என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். எங்கள் பாஸ்டர்கிட்ட பாஸ்டர் சொன்னார், பெயிண்ட் அடித்தது காஞ்சிருச்சான்னு பாரு அப்படின்னாரு. பெயிண்ட் அடித்தது காஞ்சிருச்சு. சர்ச்சு என்ட்ரன்ஸில் அந்த ஸ்டாண்டை நகர்த்திட்டு அங்கேயே நில்லு. விசுவாசிங்க வந்து ஆராதனைக்கு வரும்போது கலட்டி போடுவாங்க செருப்பு, அதை எடுத்து அதில் என்ன செய்ய. எனக்கு கொடுத்த முதல் ஊழியம் செருப்பு ஸ்டாண்டில் டோக்கன் போடுற ஊழியம். 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 1.5 வருஷம் தான் அந்த ஊழியத்தை தான் நான் என்ன செஞ்சேன். வர வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாரம் 7 ஆராதனை நடக்கும். தோத்துறோம். இந்த விசுவாசிகள்லாம் பாருங்கள், பயங்கரமான ஆளுங்க. உங்களை தான் சொல்கிறேன். அல்லேலூயா. 9 மணி ஆராதனைக்கு வீட்டில் 8:30 மணிக்கு தான் எந்திரிக்கும் தூங்கிய. அதுக்கப்புறம் கறி கடைக்கு போகணும், மீன் கடைக்கு போகணும், எல்லாத்தையும் வாங்கி வச்சு சமையல் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு லேட்டாக பஸ்ஸை பிடிச்சி சர்ச்சு வாசலில் இங்கே வரும்போது தான் ஆவியே வரும் பாவிக்கு. நான் உங்களை சொல்லலைங்க, உங்களுக்கு தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சர்ச்சு வாசலில் வரும்போது தான் ஆவியே வரும். ஐயோ ஆராதனை நடந்திருக்குமே அப்படின்னு சர்ச்சு கேட்டுக்கிட்ட வரும்போது அந்த செருப்பை காலிலேருந்து கலட்டும் பாருங்கள். வலது பக்கத்தில் இருக்கிற செருப்பு ஒரு பக்கம் போகும், இடது பக்கத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் போகும். 4 வருஷம் பைபிள் காலேஜில் தோத்துறோம். ஆமாம், ஹவு டு கீப் த செப்பல் ஸ்டாண்டு இன் த சாண்டில்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் ஒரு நாள் என்ன செஞ்சதில்லை, எடுத்ததில்லை. ஆமாம், நாங்கள் கரெக்டாக கவனமாக மஞ்சள் கலர் ஜோடியை பிடிக்கணும், ப்ளூ கலர் ஜோடியை பிடிக்கணும், செருப்பை சொல்கிறேன், அப்படி எடுத்து பிடிச்சி ஸ்டாண்டில் என்ன செய்யணும். ஆராதனைக்கு வர்றது லேட்டு. ஆராதனை முடிகிறதுக்கு முன்னால் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்கிறதுக்கு முன்னால் சர்ச்சை விட்டு வேகமாக இறங்கி வந்து முதல்ல நிற்கும் அந்த மஞ்சள் கலரை செருப்பை சொல்கிறேன் எடுத்து நான் என்ன செய்யணும், ப்ளூ கலரை எடுத்து. ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போன உடனே முதல் ஃபோன் கால் யாருக்கு பண்ண தெரியுமா, எங்கள் பாஸ்டருக்கு தான் ஃபோன் பண்ணோம். பாஸ்டர், இந்த வினோத் பிரதர் செருப்பை ஒழுங்காகவே எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு, லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. லேட்டாக வந்த பேய் சொல்லும், செருப்பை எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிடுச்சு, புகையை கிளப்புறதுக்குன்னே 4 டிக்கெட் இருக்கும். 4 மணிக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும் சர்ச்சில். தோத்துறோம். ஆமாம், எல்லா பாஸ்டர்ஸும் நிற்பாங்க. செருப்பு ஸ்டாண்டில் டோக்கன் போடுற பாஸ்டர் நான் போய் நிற்கணும். ஆமாம், கரெக்டாக உள்ளே போனோன்னே 10 பாஸ்டர் இருப்பாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்பாரு, ஏண்டா பைபிள் காலேஜில் என்னத்தடா படிச்சு கிழிச்ச, ஒரு செருப்பை கூட எடுத்து ஒழுங்கா நீ என்ன செய்ய மாட்டேங்கிற. நிஜமாக சொல்கிறேன், 4 வருஷத்தில் ஒரு செமஸ்டரில் கூட செருப்பு ஸ்டாண்டில் டோக்கன் போடுவது எப்படி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் கூட என்ன செய்யலை பைபிள் காலேஜில். 1.5 வருஷம் நான் பிடிஹெச் படிச்சுட்டு போய் அந்த செருப்பு ஸ்டாண்டில் டோக்கன் போட்டேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வந்தார். அவர் எம்டிஹெச் முடிச்சுட்டு வந்தார். அவர் வந்து நான் கேட்ட மாதிரி எங்கள் பாஸ்டர் பைபிள் காலேஜில் எம்டிஹெச் முடிச்சுட்டேன், எனக்கு ஊழியம் கொடுங்க. அவர் என்கிட்ட கேட்ட மாதிரி என்ன ஊழியம் செய்வேன், நான் சொன்ன மாதிரி அவரும் என்ன ஊழியம் கொடுத்தாலும் செய்வேன். இன்டர்காமில் ஃபோன் வருது, மோதீஸ் பாஸ்டர் உங்களை ஆஃபீஸுக்கு கூப்பிட்றாரு. நான் போய் நின்ன உடனேயும் என்ன சொன்னார், வினோத் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க ஊழியத்தை அவர் கொடுத்துரு. அவர் ரொம்ப சந்தோஷ முகத்தோட வெளியில் வந்துட்டு, என்ன பிரதர் ஊழியம், வாங்க பிரதர் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ 2 விஷயம் எனக்கு. 1.5 வருஷம் சிறையிருப்பு கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டாரு. இப்ப இன்னொரு பக்கம் உள்ளதும் போச்சுன்னா அடுத்து 9 ஆண்டுகள் அந்த ஊழியக்காரருக்கு கீழே 7 வருஷம் கழிச்சு தான் ஒரு நாள் மைக்கே என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன் தம்பிட்ட. 7 வருஷம் கழிச்சு மைக் கொடுத்தாரு. 7 வருஷம் கழிச்சு மைக் கொடுத்துட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை, பல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துகிற பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த வாரம் அவருக்கு வயிற்று வலி வருவதாக, ஆண்டவரே இந்த வாரம் இடுப்பு வலி வருவதாக. அப்பதான் ஆண்டவரே எனக்கு பாட்டு பாடுறதுக்கு மைக்கு கிடைக்கும். வாரம் இருந்தாலும் சரியான நேரத்துக்கு வந்துடுறேன் ஆண்டவரே. 7 வருஷம் கழிச்சு என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு. ஒரு நாள் அவருக்கு காய்ச்சல். தோத்துறோம். சனிக்கிழமை எங்க பாஸ்டர் கூப்பிட்டு சொல்றாரு, ரகு பாஸ்டருக்கு காய்ச்சலாமா? கர்த்தருக்கு சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். நடந்த சம்பவம். 3 பாட்டு பாடணும். எங்க பாஸ்டர் நல்லா அக்காடின்னு வாசிப்பாங்க. 3 பாட்டு பாடணும். கண்டிஷன், 3வது பாட்டில் 2வது சரணம் பாடும்போது பாஸ்டர்கிட்ட மைக் என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். 3வது பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார். இந்த 3வது பாட்டை பாடுறேன். ஆவேசத்தில் எமோஷனலில் 3வது சரணத்தையும் சேர்த்து பாடிட்டேன். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் நோ மைக். அவனு சொல்லட்டுமா? சாட்சியாக சொல்கிறேன். அதே போதகர் அவருடைய ஊழியத்தில் 50வது ஆண்டு விழாவில் 4 ஊழியக்காரங்களை, அதில் 3 பிரபலமான ஊழியக்காரங்களை கூப்பிட்டுருந்தார். 4வதாக ஒரு ஊழியக்காரன் கூப்பிட்டுருந்தார். அவர் தான் நான். அல்லேலூயா. வருகிற ஆகஸ்ட் மாதம், அடுத்த மாதம் 9, 10, 11 3 நாட்கள் அந்த ஊழியத்தினுடைய 55வது ஆண்டு விழாவில் நான் தான் பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. அவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு நம்மளை முழுசாக ஒப்பு கொடுக்கும்போது, அவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு முழுசாக நம்மளை அர்ப்பணிக்கும் போது, ஏற்ற காலம் வரும்போது நம்மளை இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். இந்த தெரிந்து கொள்ளுதல் நம்மை பலருக்கு அறிமுகப்படுத்தும். இந்த தெரிந்து கொள்ளுதல் பல ஸ்தானத்தில் நம்மளை கொண்டு போய் உயர்த்தி நிறுத்த ஆரம்பிக்கும். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், பெருமையா இல்லை, தாழ்மையாக சொல்கிறேன். என்னுடைய தகப்பன் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பாஸ்டருக்கு எனக்கு நல்ல தொடர்பு இருக்கிறது. நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார். ஆமாம், என்னுடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சியில் என்னை பார்த்து மனசார என்னை வாழ்த்தி ஆசீர்வதித்து சந்தோஷப்படுறவர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற நல்ல சபை போதகருக்காக நன்றி சொல்லுங்கள். உங்கள் பாஸ்டமாக்காக நன்றி சொல்லுங்கள். சில நேரங்களில் உங்களை கண்டித்து நடத்தும்போது, சில நேரங்களில் உங்களை உருவாக்குவதற்காக சில கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளே உங்களை நடத்தும்போது, இது ரொம்ப கஷ்டம், இவர் ரொம்ப மோசமானவர்னு தீர்மானம் எடுக்காதீங்க. ஏன் ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல வச்சிருக்கிறார்னா, இந்த இடத்தில் வைத்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த இடத்துல வைத்து தேவன் உங்களை ஜொலிக்க பண்ண போகிறார். இங்கே வைத்து கர்த்தர் உங்களை உருவாக்கி ஏற்ற காலம் வரும்போது அன்றைக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொடுத்த அந்த தெரிந்து கொள்ளுதலின் அடையாளத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கையை வைத்து வராமன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் 7 காரணங்களை சொன்னேன். தோத்திரம் 7 காரணங்களை சொன்னேன். ஒவ்வொன்றா மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எதற்காக? அவருடைய சுதந்திரமாகும்படிக்கு. 2வது, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எதற்காக? அவருக்கு சாட்சியாக இருக்கும்படிக்கு. 3வது, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எதற்காக? அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படிக்கு. 4வது, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அவருக்கு மேன்மையை கொண்டு வரும்படிக்கு. 5வது, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு. 6வது, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் சத்தியத்திலையும் விசுவாசத்திலையும் வளருவதற்கும் பெருகுவதற்கும். 7வது, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அவருடைய இரத்தத்தினால் உண்டாகும் பரிசுத்தமாகுதலுக்கு. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய இரத்தத்தினால் உண்டாகும் பரிசுத்தமாகுதலுக்கு. கவனிங்க, இந்த மேன்மையான இந்த தெரிந்து கொள்ளுதலை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? வந்திருக்கிறீங்க. இப்போ இவ்வளவு ஆசீர்வாதமான இந்த தெரிந்து கொள்ளுதலை கர்த்தர் எனக்கு ஏன் கொடுத்தார் என்றால் 3 காரணங்களுக்கு. 3 காரணங்களுக்கு. என்னென்ன? தோத்திரம். ஆமா, தேவனால் ஒரு தேவ மனிதன் தெரிந்து கொள்ளப்படும் போது அவனின் நிமித்தம் தேசத்தில் சுவிசேஷம் பரவும். ஆமென். தேவனால் ஒரு மனுஷன் தெரிந்து கொள்ளப்படும் போது சபை வளரும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, தோத்திரம். ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்ளும் போது அந்த தெரிந்து கொள்ளுதல் நிமித்தம் வசனம் விருத்தி அடையும். அல்லேலூயா. முதல்ல சுவிசேஷம் பரவும், 2வது சபை வளரும், 3வது வசனம்
பெருகும். கையை வைத்து வராமன்னு சொல்லுங்களேன். ஆமா, எனக்கு நேரம் இல்லை, சுருக்கமா முடிச்சிடறேன். கவனிங்க, தேவன் சிலரை தெரிந்தெடுத்தார். புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்காக தேவன் சிலரை தெரிந்தெடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை வாசிங்க பார்க்கலாம். 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது பன்னீர் வரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். சபைக்குள்ள வேலை செய்யறதுக்கு, சபைக்குள்ள பந்தி விசாரிப்பதற்கு, சபைக்குள்ள சபையினுடைய காரியங்களை செய்வதற்கு பரிசுத்த ஆவியினால நிறைந்தவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7 பேரை செலக்ட் பண்றாங்க. தோத்திரம். அந்த 7 பேர்ல ரொம்ப முக்கியமான 2 பேர். ஒருவனுடைய பெயர் ஸ்தேவான், இன்னொருவன் பெயர் பிலிப்பு. கவனிக்கிறீங்களா? சபைக்குள்ள சபையினுடைய திட்டத்தை, சபையினுடைய வேலையை, சபையினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். நான் சொல்றேனே, நான் இப்படி சொல்றேன். தோத்திரம். சர்ச்சுக்குள்ள ஊழியம் செய்யறது அப்படின்றத குறித்து ரொம்ப அற்பமா சிலர் நினைப்பாங்க. நீங்க சர்ச்சுக்குள்ள சேர் போடுற ஊழியம் செய்யலாம், சர்ச்சுக்குள்ள பாய் விரிக்கிற ஊழியம் செய்யலாம், சர்ச்சுக்குள்ள தோத்திரம் கக்கூஸ் கழுவுற ஊழியம் செய்யலாம், சர்ச்சில் மேடையை சுத்தப்படுத்துற ஊழியம் செய்யலாம், சர்ச்சில் கீபோர்டு வாசிக்கிற ஆடியோ சிஸ்டம் ஆபரேட் பண்ற ஊழியத்தை செய்யலாம். நீங்க சபைக்குள்ள எந்த ஊழியம் செஞ்சாலும் you need the Holy Spirit. Can you understand? பாய் போறதுக்கு எதுக்கு பாஸ்டர் பரிசுத்த ஆவியானவர்? நீ பரிசுத்த ஆவியில நிறைந்தவனாய் பாய் போட்டா உள்ள வர்றவன் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வான். நீ பரிசுத்த ஆவியானவனால நிறையப்பட்ட ஒரு பாத்திரமா நீ சேர் போட்டினா, நீ போடுற சேர்ல உட்கார்றவன் பரிசுத்த ஆவியில அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வான். ஆடியோ சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறாங்க பாருங்க. தோத்துறோம். ஐயோ, உங்கள் சபையில் எப்படின்னு தெரில, பல சபைகளில் பார்த்துருக்குறேன். தோத்துறோம். தனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் வால்யூம் மைக் ஏறும், தனக்கு பிடிக்காதவங்களுக்கு வால்யூம் மைக் வால்யூம் என்ன செய்யும்? ஆமாம், தோத்துறோம். இங்கே முக்கிக்கிட்டு கத்துவாங்க கொயரில் இருக்கிறவங்க. கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே கம்ப்ளைண்ட். என் மக பாடுறது வரவே மாட்டேங்குது சத்தம், பாஸ்டர் மகன் பாடுறது மட்டும் பயங்கர சவுண்டாக இருக்குது. தோத்துறோம். அது குறை, இது குறை, அது நொட்டை, இது நொட்டை. இயேசுவின் நாமத்தினால ஆடியோ சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணுறவனெல்லாம் ஆவியானவர் தொடுவாராக. ரலியில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. இந்த கீபோர்டு வாசிக்கிறவங்க, ஆராதனை நடத்துகிறவங்களுக்குலாம் ஒரு வியாதி தெரியுமா உங்களுக்கு? ஐயா தோத்திரம், கோச்சுக்கிறாதீங்க. ஆமாம், நான் உங்களை சொல்லலை. ஆனால் தோத்திரம், இந்த கீபோர்டு வாசிக்கிறவங்க, கீபோர்டு வர்ஷிப் லீட் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வியாதி. அவங்களுக்கு மட்டும் வால்யூம் என்ன செய்யும்? இந்த கீபோர்டு சவுண்டு டம்மு 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 டம்முன்னு. தோத்துறோம். பாட்டு பாடுறவர் மைக் சவுண்டு மட்டும் பயங்கரமாக. பிரசங்கியாளர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு மைக்கை எடுத்தால் சவுண்டே என்ன செய்யாது, கிடந்து சாகுடா. நீ முடிஞ்சா கத்தி பேசு. தோத்துறோம். ஒரே பிரசங்கத்தில் நம்ம ஆள் பியூஸை என்ன செஞ்சிருவான், பிடிங்கிடுவான். ஆனால் பாருங்க, கீபோர்டு வாசிக்கிற நம்ம ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆமாம், ரசிகர்கள் எல்லாம் யாருக்கு அதிகம் தெரியுமா உங்களுக்கு? கீபோர்டு வாசிக்கிறவங்களுக்கும் பாட்டை ஆராதனை நடத்துகிறவங்களுக்கும் தான். ஐயோ தோத்துறோம். ஆமாம், பொம்பளை பிள்ளைகள்லாம் சொல்லும், எப்படியாவது இவர் மாதிரி ஒரு ஆளை, இந்த ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி ஒரு ஆள் ஓகே, அந்த ப்ளூ கலர் சுடிதார் மாதிரி ஒரு ஆள் ஓகே. தோத்துறோம். ஆமாம் ஆமாம். சர்ச்சில் வந்து எங்கள் சபையிலலாம் நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுவேன். தோத்துறோம். கண்ட மாதிரி தாடி வச்சு, கண்ட மாதிரி மீசை வச்சு, கண்ட மாதிரி முடி வெட்டிட்டு வந்தால் சர்ச்சு பக்கமே வந்துடாத, ஓடி இருந்துருவேன். தோத்துறோம். ஆமாம், பழிபடுத்து பக்கம் இடமே இல்லை. ஆமாம், அது என் மகளாக இருந்தாலும் சரி, என் மனைவியாக இருந்தாலும் சரி, பெண்கள் ஆராதனை நடத்தும் போது கட்டாயமாக ஆமாம் முக்காடை போட்டு தலையை நல்லா மூடிக்கிட்டு தான் என்ன செய்யணும். என்ன பேச மாட்டேறிய? ஆராதனை நடத்துகிறவங்களுக்கு தான் பாஸ்டர், ஆராதனையில் கலந்துக்கிறவங்களுக்கு இல்லை. உங்கள் மண்டையும் மூடணுன்றேன். முக்காடை என்ன செஞ்சிடணும், ஒழுங்காக போட்டு சர்ச்சில் உட்காரணும். தோத்துறோம். தெய்வ பயத்தோட, பயபக்தியோட ஆலயத்தில் என்ன செஞ்சுருக்கணும், உட்கார்ந்துருக்கணும். அப்போ சபையில் பந்தி விசாரிக்கிறவன், பாத்திரங்கள் விடுறவனா இருந்தால் கூட அவனுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம்
தேவை. அடுத்து நற்சாட்சி தேவை. தோத்திரம். சும்மா கண்ட ஆளையும் கொண்டு வந்து அவரை பத்தி தெரியாது, அவரை பத்தி அவர் இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க. நேத்து கூட சொல்லிட்டு இருந்தேன். தோத்திரம். செல்போனை அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான். தோத்திரம். லேப்டாப்புக்கு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான். உட்கார்ந்து இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கிற விசுவாசிகளை பூரா என்னன்னு நினைக்கிறானே தெரியல. கண்ட மாதிரி பேசுறான். தோத்திரம். இப்படி பிரசங்கம் பண்ற ஆளுங்க ஒரு சில டிக்கெட் தமிழ்நாட்டுக்குள்ள சுத்தி வருது. தோத்திரம். அந்த டிக்கெட்ல ஒரு சில டிக்கெட்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது சில சிக்கல்ல இருந்து காப்பாத்தி விட்ட ஆளாக்கு நானு. ஆனா இன்னைக்கு அது பயங்கரமா என்ன செஞ்சிட்டு இருக்கு சொல்றனே. பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறவர். அதே சமயத்தில் அவருடைய கண்டிப்பில் பரிசுத்தம் இருக்கும். வரம்பு மீறி அவர் என்ன செய்ய மாட்டாரு. வரம்பு மீறி செயல்படவும் மாட்டார். வரம்பு மீறி பேசவும் மாட்டார். அவருடைய செயல்பாட்டுகளில் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் பரிசுத்தம் இருக்கும். அவருடைய செயல்பாட்டுகள், அவருடைய பேச்சில், அவருடைய கண்டிப்புல, அவருடைய பாடல்ல, அவருடைய ஆராதனை முறைகளில் ஒரு ஒழுக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியில நிறைக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஸ்தேவான். தோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தேவான், தெரிந்து கொள்ளப்பட்ட தோத்திரம் பிலிப்பு, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம். பைபிள்ல இந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை மட்டும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தோத்திரம் ஸ்தேவானுடைய தெரிந்து கொள்ளுதலால் வந்த விளைவு என்ன? நான் இப்படி சொல்றேன். ஸ்தேவானுடைய தெரிந்து கொள்ளுதல் சபையில் சீசர்களின் தொகையை பெருக்கியது. கையை உயர்த்தி விடாமன்னு சொல்லுங்க. நான் இப்படி சொல்றேன். நான் நிறைய அந்த பகுதியிலேருந்து இன்னும் 1 மணி நேரம் என்னால் பிரசங்கம் பண்ண முடியும். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சீக்கிரமா சொல்றேன். கர்த்தர் ஏன் உங்களை இந்த சபையில தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறாருன்னா, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களானால் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் சரியான சீசத்துவத்தை சபைக்கு என்ன செய்யும்? ஆமென். இன்னைக்கு சபையில சீசத்துவத்தை பத்தி என்ன செய்யறதே இல்லை, பேசுறதே இல்லை. சபையில தோத்திரம் சீசர்கள் தேவையே தவிர ரசிகர்கள் என்ன செய்யவில்லை, தேவை இல்லை. தோத்திரம். இந்த சபை சிலருக்குலாம் சபையை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. கவனிக்கிறீங்களா? நேற்று கூட தம்பி சொல்லும்போது சொன்னாங்க. தோத்திரம். தூத்துக்குடியிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் சில ஆராதனைக்கு போகிற கேஸெல்லாம் இருக்குது. தோத்திரம். திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு சபைக்கு வரக்கூடிய சில கேஸெல்லாம் லைவில் போதோ கட் பண்ணாமல் போட்டுருங்க. தோத்திரம். நான் ஒன்று சொல்லிட்டேன் உங்களுக்கு. பக்கத்தில் நம்ம தெருவில் ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி முழங்கால் போட்டு உபவாசம் பண்ணி அந்த பகுதிக்காக கண்ணீரோட உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற அந்த தேவ ஊழியனை, தேவ சபையை விட்டுட்டு அங்கிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த சபைக்கு போய் அந்த சபையில் அட்டன் பண்ணிட்டு சொல்லுது, இங்கே தான் நல்லா இருக்கு. எப்படி கேட்க மாட்டேங்குது? ஓ, அவங்களா நீங்க? அவர் ஒரு நாளும் கண்டிச்சு பேசினதே இல்லை. இந்த பூவை பற்றியோ, இந்த பஞ்சை பற்றியோ, அதிலிருந்து வர்ற வாசனையை பற்றியோ, அதுக்கு தேனி வர்றதை பற்றியோ சொன்னதே, சுவிசேஷ பணியை பற்றி சொன்னதே, பிரசங்கம் பண்ணதே இல்லை. உன் கண்ணீரை துடைப்பார். கோயம்புத்தூரில் கூட அப்படி ஒருத்தர் இருக்கிறார். தோத்திரம். இருக்கிற சபையில் இருக்கிற எல்லா விசுவாசியும் கிளம்பி அங்கே தான் போய் உட்காருது. அவர் பேசுறத கேட்க கண்ணில் இருந்து தண்ணியா கொட்டுது பிரதர். இருதயத்தை அப்படியே தோத்திரம் மயில் தோகையினால வருடி விடுறது மாதிரி இருக்கு பிரதர். உள்ளத்தை அப்படியே உருக்கிற மாதிரி இருக்கு பிரதர். அப்படி நீங்க வந்தா வள்ளு சல்லு மனம் திரும்ப கீழ்ப்படி ரட்சிக்கப்படும், மனம் திரும்ப கீழ்ப்படி ரட்சிக்கப்படும், ஒப்புக்கொடு, ஊழியம் செய்ய, அதை பண்ணு இதை பண்ணு. தோத்திரம். வாரம் 7 நாள் முழுவதும் வாரம் டெய்லி சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடுறீங்க. அவங்களெல்லாம் எங்களை என்னைக்குமே கூப்பிடுறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தோத்திரம் நாங்க வர்றோமா வரலையா தெரியாது. ஒருவேளை நாங்க வரலைனா கூட வீட்டில் யூடியூப்ல உட்கார்ந்து லைவ்ல என்ன செஞ்சிருவோம், ஆராதனை அட்டன் பண்ணிடுவோம். எங்களுக்கு அப்படி இருக்கு. ஆனா இன்னும் பாதி கேஸ் இருக்கு. தோத்திரம். பக்கத்தில் இருக்கிற சபைக்கு என்ன செய்யறது இல்லை, போறதே. ஏன் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற சபைக்கு போயிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமையை தவிர மற்ற எல்லா நாட்களும் சபைக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கு, போக வேண்டியது இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையும் போகணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை இல்லாம திங்கக்கிழமை சர்ச்சில் ஒரு உபவாச ஜெபம், காலையில் அதிகாலை ஜெபம், ஆன்லைன் ஜெபம், இரவு ஜெபம், விழிப்பு ஜெபம், உபவாச ஜெபம், அந்த ஊழியம் இந்த ஊழியம், அந்த கிராமம் இந்த கிராமம், தையல் மிஷின், தோத்திரம் டியூஷன் சென்டர், அங்கே போ இங்கே போ, அதை பண்ணு இதை பண்ணு. இந்த அம்மாவுக்கு வேற பொழப்பே இல்லை, அதுக்கு அந்த பொழப்பு தான் நம்மளையும் சேர்த்து உயிரை வாங்குதே. அதனால பக்கத்து சபைக்கு போகாமல் இருப்பது
அருகில் இருக்கும் சபைக்கு போகாதவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அடிக்கடி தொந்தரவு செய்யப்படாமல் இருப்பார்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறேனே, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷன்னா உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் உன் அருகில் உள்ளவனை, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு மாபெரும் பணியாளனாக நீ என்ன செய்வ? மாறுவ. ஸ்தேவானுடைய ஊழியம் சீசர்களை என்ன செய்ய வச்சுச்சு? பெருக வச்சுச்சு. பிலிப்புடைய ஊழியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களை சபையில் நடக்க வச்சுச்சு. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சீசர்களின் எண்ணிக்கையை பெருக்குவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூலம் தேசத்தில், பட்டணத்தில், தெருவில் அற்புதங்கள். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த விஷயத்தை? எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. ஒரு ஆளுக்குள்ள அசுத்தாவி பிடிச்சிருக்கு. உங்கள் பக்கத்து வீட்லையோ, உங்கள் எதிர்த்த வீட்லையோ, அல்லது நீங்கள் குடியிருக்கிற வீட்லையோ ஒரு ஆளுக்கு அசுத்தாவி பிடிச்சிருக்கு. பாஸ்டர், உடனே புறப்பட்டு வாங்க. நான் சொல்கிறேனே, பாஸ்டரை இனிமேல் என்ன செய்யக்கூடாது? தொந்தரவு பண்ண. அப்போ என்ன செய்யணும்? நான் தலையில் கை வச்சா பேய் ஓடும். ஏன்னா கர்த்தர் என்ன அதுக்குன்னே தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அல்லேலூயா. அசுத்த ஆவிகளை துரத்துகிற, சர்ப்பங்களை மிதிக்கிற, தேள்களை மிதிக்கிற, ஆமென், தோத்திர அதிகாரத்தையும் அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு. அல்லேலூயா. எழுப்புதலின் நாட்களில் தோத்திரம், எழுப்புதலை தாருங்க, எழுப்புதலை தாருங்க. இன்னும் தேசத்தில் எழுப்புதல் வரலையே. ஏன் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? எழுப்புதல் இன்னும் வரல. ஏன்? எழுப்புதலின் நாட்களில் என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? எதை எழுப்புதல்னு சொல்கிறாங்க? தோத்திரம். எழுப்புதல் அனுப்புங்க, எழுப்புதல் அனுப்புங்க. தோத்திரம். நான் சொல்லுவேன், எழுப்புதல் அனுப்பப்படுவதல்ல, எழுப்புதல் எனக்குள்ள இருந்து உருவாகுவது. ஆமென். எழுப்புதலின் நாட்களில் ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்படுவார்கள். கொத்து கொத்தாய் ஜனங்கள் என்ன செய்யப்படுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. இப்போ இந்த எழுப்புதலின் நாட்களில் இவ்வளோ பெரிய மாற்றம் வரும்போது, ஆத்துமாக்கள் அறுவடை செய்யும் போது, அங்கங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு வரும்போது, யார் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறது? யார் ஞானம் கொடுக்கணும்? பாஸ்டர்மாவை தான் கொடுக்கணுமா? நான் சொல்கிறேனே, ஏன் எழுப்புதல் தாமதிக்குது தெரியுமா? இன்னும் எழும்ப வேண்டிய நம்ம இன்னும் என்ன செய்யலை? எழும்பலை. தோத்திரம். இப்போ சபையில் தேவ ஊழியர்களுடைய தரிசனம் என்ன செஞ்சுருக்கணும்? மாறிடணும். அவங்க பார்வை மாறிடணும். தோத்திரம். சபையில் 100 பேர் இருக்காங்களா? 100 பேரை ஊழியக்காரங்களா உருவாக்கி ஒவ்வொருத்தவனையும் ஒவ்வொரு பகுதிக்கு, நீ கிழக்க போ, நீ மேற்க போ, நீ தெற்க போ, நீ வடக்க போ, நீ அந்த தெருவுக்கு போ, நீ இந்த தெருவுக்கு போ. அங்கே ரட்சிக்கப்படுற 100 பேருக்கு நீங்க ஞானஸ்நானம் கொடு. அங்கே ரட்சிக்கப்படுற 100 பேருக்கு நீங்க ஞானஸ்நானம் கொடு. நீ இந்தோனேஷியாவுக்கு போ, நீ தாய்லாந்துக்கு போ, நீ மலேசியாவுக்கு போ, நீ யூகேக்கு போ, நீ ஐரோப்பாவுக்கு போ. இங்க இருந்து மிஷனரிமார்கள் உலகத்தின் பல தேசங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும். ஆமென். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? எழும்பணும். நம்ம மூலம் அற்புதங்கள் என்ன செய்யணும்? நடக்கணும். தோத்திரம். நம்ம ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கணும். பேய்கள் ஓடணும். தோத்திரம். அசுத்த ஆவிகள் அலறி ஓடணும். கட்டிகள் குணமாகணும், கரையணும். ஆமென், ஆமென். பல நாள் பட்ட வியாதிகள் எல்லாம் சுகமாகணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். பிலிப்பு மூலமாக அது என்ன செஞ்சிச்சு? நடந்துச்சு. ஸ்தேவான் மூலமாக சீசர்கள் எண்ணிக்கை பெருகியது. பிலிப்பின் ஊழியத்தின் மூலமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென், அற்புத அடையாளங்கள் நடந்தது. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மக்கள் மூலம். ஐயா, வேதம் சொல்லுகிறது, தோத்திரம், தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்தது. எப்படிங்க? தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்தது. தோத்திரம். வசனம் பலமாய் மேற்கொண்டது அப்படின்னு பைபிளை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 18 to 20 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க பார்ப்போம். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புத்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஞான சாஸ்திரிகளையும் சாஸ்திர புத்தகங்களையும் அறிவாளிகளையும் தோத்திரம் மேற்கொள்ளுகிற அளவுக்கு தேவனுடைய வசனம் என்ன செய்தது? பலன் கொண்டது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அற்புதம், இந்த வசனம் மேற்கொண்டது அப்படின்னா யாரால? அப்படின்னா அங்கே வந்த விசுவாசிகளால. யாரால? அப்படித்தானே போட்டிருக்கு. விசுவாசித்த கூட்டத்தாரால. தோத்திரம். இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்ட கூட்டத்தாரால. இயேசுவின் வசனத்தை தங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தின கூட்டத்தாரால. தோத்திரம்.
பெரிய பெரிய சாஸ்திரிமார்கள், பெரிய பெரிய சடங்காத்தாரங்கள் உள்ள புத்தகங்கள், சாக்கிரமந்துகளை கொண்ட புத்தகங்கள், கொள்கை புத்தகங்கள், அவைகளெல்லாம் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் என்ன செஞ்சாங்களாம்? வச்சு தீக்கொளுத்தி போட்டார்கள். இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அவைகள் தீக்கிரையாக்கப்பட்டது. தேவனுடைய வசனம் தீவிரமாய் உயர்த்தப்பட்டது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சாஸ்திர புத்தகங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது, சத்திய வேதம் தீவிரமாய் உயர்த்தப்பட்டது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் சொல்லுவேன், என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவ ஜனத்தின் மூலம் வசனம் விருத்தி அடைந்தது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட எங்கூட பேசுறாரு. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் உங்கள் மூலமாக சபை வளரும், உங்கள் மூலமாக சத்திய வசனம் வளரும், உங்கள் மூலமாக அற்புத அடையாளங்கள். எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் மட்டும் சபைக்கு இனி வரப்போறது இல்லை, என் மூலமா ஒரு கூட்ட ஜனங்களை நான் ஆதாயம் பண்ண போகிறேன். ஆமென். தோத்திரம். இந்த 15வது வருஷத்தில் உங்களுடைய தீர்மானமும் நீங்கள் போடுற திட்டமும் என்னவா இருக்கணும் தெரியுமா? சீசுத்துவத்தை மையமாய் கொண்டதாக இருக்கணும். ஆமாம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை எனக்கு என்னவா மாற்றுங்க? இயேசுவுக்கு சீசர்களாக மாற்றுங்கள். தோத்திரம். ஆமாம். நம்முடைய ஊழியம் யாரை சார்ந்ததாக இருக்க போகிறது? எதை சார்ந்ததாக இருக்க போகிறதுனா சீசத்துவத்தை சார்ந்ததாக இருக்க போகிறது. இயேசுவுக்கு ரசிகர்களை அல்ல, சபைக்கு ரசிகர்களை அல்ல. நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா? தோத்திரம். ஆமாம். இங்கேருந்து அங்கே போகிறது எதுக்குன்னா அந்த சபையை ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுக்காக. சபையை பிடிச்சி சபைக்கு வர வேண்டாம், இயேசுவை பிடிச்சி எங்கே வாங்க. என்ன சொல்ல மாட்டேங்குது? சபையை பிடிச்சி தோத்திரம். ஆமாம். அங்கே போனால் குழுன்னு இருக்கலாம், அங்கே போனால் 2 மணி நேரத்தில் ஆராதனை நடத்தி முடிச்சிடலாம். ஆமாம். தோத்திரம். அந்த சபைக்கு போங்க, 1.5 மணி நேரம் தான், 2 பாட்டு, ஒரு சின்ன ஆராதனை, ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கம், ஒரு சின்ன காணிக்கை, வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. எந்த மேக்கப்போடு வந்தோமோ அதே மேக்கப்போடு என்ன செஞ்சிடலாம். தோத்திரம். மனம் திரும்புன்றதை பற்றி பேசவே மாட்டார், ரட்சிப்பை பற்றி பேசவே மாட்டார், ஒப்பு கொடுத்தலை பற்றி பேசவே மாட்டார், பரிசுத்தத்தை பற்றி பேசவே மாட்டார், கீழ்ப்படுதலை பற்றி பேசவே மாட்டார், ஊழியத்தை பற்றி பேசவே மாட்டார், மிஷனரியா போன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டார், சொல்லவே மாட்டார் அந்த பாஸ்டர். தோத்திரம். என்ன வியாபாரம் பண்ணுறேன்றதை கேட்க மாட்டார். ஆமாம். வட்டிக்கு விடுறேன்னா கேட்க மாட்டார். தோத்திரம். வட்டிக்கு வர்ற வருமானத்தை பற்றி கேட்கவே மாட்டார். ஆனால் காணிக்கையை மட்டும் கரெக்டாக என்ன செஞ்சிரு, வாங்குகிற வட்டியில் தசமமாக எங்கேன்னு என்ன செய்வார். நான் சொல்கிறேனே, கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் நாம் சீசர்களை உருவாக்குகிறவர்களாக இருப்போம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக என்றால் நம் மூலம் அற்புத அடையாளங்கள் நடக்கும். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் நம் மூலமாய் வசனம் பலமாய் விருத்தி அடையும். வசனம் பலமாய் விருத்தி அடையும். இயேசு உயர்த்தப்படுவார். ஆமென். நம்புறீங்களா? ஒருவேளை ஆண்டவர் உங்களை இன்னைக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார்ன்ற உறுதிப்பாட்டுக்குள்ள நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்கள் தலைமையில கையை வச்சு சொல்லி ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, நான் சீசனாயும் என் மூலமாய் ஒரு சீசத்துவமும் எழும்பட்டும். ஆண்டவரே, என் மூலமா அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, என் மூலமாய் வசனம் என்ன செய்யட்டும், விருத்தி அடையட்டும். ஜெபிக்கலாமா? இருக்க இடத்துல அப்படி எழுமி நின்று கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசி இருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கான அடையாளத்தை தரித்து கொண்டு தேவ சித்தத்தை செய்வதற்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். எல்லாரும் இருக்க இடத்துல கண்களை மூடி கைகளை உயர்த்தி தலை மேல உங்க வலது கரத்தை வச்சு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, என் மூலமா உம்முடைய வசனம் விருத்தி அடையட்டும். என் மூலமாய் ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்படட்டும். என் தெருவுக்கு நான் தான் உத்தரவாதி, என் பட்டணத்துக்கு நான் தான் உத்தரவாதி, என் பகுதிக்கு நான் தான் உத்தரவாதி, என் குடும்பத்துக்கு நான் தான் உத்தரவாதி. கர்த்தர் என்னை அதற்காகத்தான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். என் முழங்கால்களால் ஜனத்தை கர்த்தர் பக்கம் திருப்ப, என் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உள்ளங்கால்கள் நடந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவருக்காக திருப்ப, ஓ ஸ்தோத்திரம், திறப்பில் நின்று மன்றாடி ஆமென் ஜெபித்து ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவருக்காக திருப்ப, சுவிசேஷத்தை அறிவித்து சாட்சியாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அற்புத அடையாளங்களை கர்த்தர் என் மூலமாய் செய்து அவருடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்ற என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே.
என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என் பகுதிக்கு என்னை உத்தரவாதியாய் பயன்படுத்தும் ஆண்டவரே, என் பட்டணத்துக்கு என்னை உத்தரவாதியாய் பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை எந்த இடத்திற்கு அனுப்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ சித்தமாயிருக்கிறீரோ அந்த இடத்திற்கு போய் முழு மனதோடு ரம்மியமாய் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் நான், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சொல்லுவோம், அப்பா என்னை முழுவதும், ஓ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா.